ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। चैत्रे चित्रासमुद्भूतम् पाण्ड्यदेशे गणांशकम् श्रीपराङ्कुशसद्भक्तम् मधुरम् कविमाश्रये। यस्य सारस्वतम् स्रोतो वकुलामोदवासितम् श्रुतीनाम् विश्रमायालम् ஷட்டாரிம் தமுபாஸ்மஹே. ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற இந்த தொடர் உபன்யாசத்திலே 3 தினங்கள் சுவாமி நம்மாழ்வாருடையதான வைபவத்தை பறக்க அனுபவித்தோம். நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சாமானிய மக்களைப் போலே அல்லாமல் எம்பெருமானை அனுபவிப்பதற்காகவே அவதாரம் பண்ணின மகா யோகி, பகவத் யோகி அப்படின்னு அவருடைய பெருமைகளை எல்லாம் அனுபவித்தோம். எப்போ அவர் ஆழ்வார் ஆகிறார் அப்படின்னா, எப்போது அவருடையதான சரித்திரத்திலே மதுரகவி ஆழ்வார் இடையிலே வந்து அவர் ஞானி என்று தெரிந்து கொண்டு அவரிடத்திலே கேள்வி கேட்டு இவர் பதிலெல்லாம் சொல்லி இவர் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் அருளி செய்த பிறகு இவர் ஆழ்வார் ஆகிறார். அதனால இன்னைக்கு நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் என்கிற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். முதல்ல மதுரகவி ஆழ்வாருடைய சுருக்கமான வைபவம். மதுரகவி ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் நம்மாழ்வாரை விட வயசுல ரொம்ப மூத்தவர். நித்தியசூரிகள்ல ஒருவரான குமுதர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய அம்சமாக அவதாரம் பண்ணினவர். ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியசூரிகள் நிறைய பேர் இருக்கா. ஒருத்தர் ஒரு விதமான கைங்கரியம் பண்றவா எம்பெருமானுக்கு. பிரதானமா நித்தியசூரிகள் யாரு அப்படின்னு கேட்டா, அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் முதலானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதலானவர்கள்னா இன்னும் நிறைய பேர் இருக்கான்னு அர்த்தம். ஆழ்வார்கள் யாரு அப்படின்னா, முதலாழ்வார்கள் திருமழிசை பிரான் முதலானார் அப்படின்னா அவ மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கான்னு அர்த்தமா இருந்தோ இல்லையோ. அந்த மாதிரி நிறைய நித்தியசூரிகள் இருக்கா. அதுல நிறைய கணங்கள் உண்டு. கணங்கள் அப்படின்னா குரூப்ஸ் அர்த்தம். குழுக்களா இருப்பா, கோஷ்டியா இருப்பா. சில பேர் எம்பெருமானுக்கு சாமரம் வீசக்கூடிய கைங்கரியத்தை பண்ணுவா. அவளுக்கெல்லாம் சாமர வீசற கணங்கள் அப்படின்னு பேரு. சில பேர் எம்பெருமானுக்கு சாமகானம் பாடக்கூடியவர்களா இருப்பா. சில பேர் எம்பெருமானுக்கு அருளை செயல் முதலான திவ்ய பிரபந்தங்களை பாடக்கூடியவாளா இருப்பா. அந்த மாதிரி நிறைய கணங்கள் உண்டு. அதுல குமுதர்னு சொல்லக்கூடியவர் ஒரு கணத்தினுடைய சுவாமியாக இருக்கக்கூடியவர். கணேசர்னு பேரு. ஒரு கணத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர், ஒரு கணத்தை நியமிக்கக்கூடியவர். கணேசா குமுதோ நாம்னா அப்படின்னு இவரை பத்தி குரு பரம்பரையில சொல்லி இருக்கு. குமுதர் என்கிற பெயரை உடைய நித்தியசூரி கணங்களிலே ஒரு கணங்களுக்கு தலைவரான சுவாமி அப்படின்னு குமுதருக்கு பெயர் சொல்லிருக்கு. அந்த குமுதரினுடைய அம்சமாக மதுரகவியாழ்வார் அவதாரம் பண்ணினார். எங்கே எப்போது அவதாரம் பண்ணினார் அப்படின்னா, துவாபர யுகத்தினுடைய கடைசியில் ஒரு ஈஸ்வர வருஷம் சித்திரை மாசம் சுக்லபக்ஷ சதுர்தசி திதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சித்ரா நட்சத்திரத்தில் வைத்தமாநிதி பெருமாள் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய திருக்கோளூர்னு சொல்லக்கூடியதான பாண்டிய நாட்டு திவதேசத்திலே இந்த ஆழ்வாருடைய அவதாரம். நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பெற்ற நவ திருப்பதிகளில் ஒன்று திருக்கோளூர்னு சொல்லக்கூடிய வைத்தமாநிதி பெருமாளுடையதான திவதேசம். பெருமாளுக்கு வைத்தமாநிதி, நிக்ஷேப வித்தன் அப்படின்னு எல்லாம் திருநாமம். வாழ்விலே நமக்கு ஒரு பெரிய நிதி இருக்க முடியும்னா அது எப்போதும் குறையாத சாஸ்வதமான நிதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத உணர்த்தக்கூடிய இந்த எம்பெருமானுக்கு வைத்தமாநிதின்னு சொல்லக்கூடியதான திருநாமம். அந்த எம்பெருமானும் திருப்புளிங்குடி காய்சன வேந்தன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானும் இவா 2 பேரும் தான் நவதிருப்பதி எம்பெருமான்கள்லயே சயன திருக்கோலத்துல சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான்கள். இந்த திருக்கோளூர் அப்படின்னு சொல்லக்கூடியதான திவதேசம் ஆழ்வார் திருநகரிக்கு சமீபத்தில் இருக்கக்கூடியது. இப்படி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின ஆழ்வார் திருநகருக்கு சமீபத்தில் இருக்கக்கூடியதான இந்த திருக்கோளூரை செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர் அப்படின்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்.
குபேரன் தன்னுடைய நவநிதிகளையும் இழந்து நிற்க அவன் போய் எம்பெருமானை சரணாகதி பண்ணி, என்னுடைய நிதிகளை நான் இழந்தபடியினாலே என்னுடைய பெருமை குறைஞ்சு போச்சு, அதையெல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளை பிரார்த்திக்கிறான். கவலைப்படாதே, உன்னுடைய நிதிகளை இன்னொருத்தர் இன்னொரு முறை அபகரிக்க முடியாதபடிக்கு என்னிடத்திலே வைத்து ரட்சிக்கிறேன், வேணுன்ற போது வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி அந்த நவநிதிகளையும் குபேரனிடத்திலிருந்து அபகரிச்சுண்டு போனவரிடத்திலிருந்து மீட்டு அதை வைத்துக் கொண்டு அந்த நிதிகளுக்கு மேலே பெருமாள் தான் சயனித்துக் கொண்டான். அங்க பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. பெருமாளுடைய படுக்கைக்கு கீழே குபேரனுடையதான நவநிதிகள் இருக்குன்னு சொல்றா. அந்த நவநிதிகள் இருக்கிறபடினாலதான் குபேரனால பெரிய சக்கரவர்த்தியா இருக்க முடியுது. லோகத்துல யாராலும் பணக்காராளா இருந்தாலானா அவருக்கு என்ன, அவர் பெரிய குபேரன்னு சொல்றோமோ இல்லையோ, அப்படி குபேரனுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது எதுன்னா அந்த நவநிதிகள்னு சொல்லக்கூடியதான ஐஸ்வர்யம். அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல, அதுவும் எனக்கு கீழதான்னு சொல்லும்படியா எம்பெருமான் அந்த நவநிதிகளை கீழே படுக்கையா போட்டு அது மேல சேனிச்சுட்டு இருக்கான். அப்படி ஆச்சரியமா செல்வம் மல்கி, செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து அவனை கௌரவித்த அந்த நவநிதிகள்னு சொல்லக்கூடிய செல்வம் மல்கி மலிஞ்சு கிடக்கிறது. அங்கே அவன் கிடந்த திருக்கோளூர் அப்படி மலிந்து கிடக்கிற செல்வத்தின் மேலே அசாதாரணமா படுத்துட்டு இருக்கான் பெருமாள். இல்லாதப்பட்டவாளுக்கு கொஞ்சம் பணமோ கொஞ்சம் வெள்ளியோ கொஞ்சம் தங்கமோ கொஞ்சம் ரத்தனமோ பெரிய கனவா இருக்கு சுவாமி. நிறைய இருக்கப்பட்டவாள் ஆத்துல அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லும்படியா அது பாட்டுக்கு இருக்கு, இவா பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா, அதை பார்த்தா இவாளுக்கு ஒன்றும் பெருசா படுறதில்லை. அந்த மாதிரி அப்பேற்பட்ட நவநிதிகளையும் கூட இவன் சட்டை பண்ணாமல் அதுக்கு மேல சகஜமா படுத்துட்டு இருக்கான்னா இவன் தான் திருவுக்கும் திருவாகிய செல்வன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போல ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் அதிதேவதையாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாருக்கே இவன் ஐஸ்வர்யமாச்சே, அவளும் இவனை சேர்ந்தவள் தானே. அதனால இந்த லௌகீக செல்வங்கள் நவநிதி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை பெருமாளுக்கு. அந்த நிதிகள் பெருசு கிடையாது சுவாமி. அந்த நிதியை வச்சுட்டு அதுக்கு மேல படுத்துட்டு இருக்கானே பெருமாள், அவன் தான் பெரிய நிதி, அவன் தான் வைத்த மாநிதி. நிதிகளை தன்னிடத்திலே வைத்து படுத்துக் கொண்டிருக்கிற மாநிதி, பெரிய நிதி இவன் தான். அவன் கீழே இருக்கிற நிதிகள்லாம் வேணும்னு ஆசைப்பட்டோமானா அது இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் பயன்படும். இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சுடுத்தனா அந்த நிதியில இருந்து ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது நமக்கு. என்னைக்கும் நமக்கு க்ஷேமத்தை தரக்கூடிய ஒரே நிதி அந்த வைத்தமா நிதின்னு சொல்லும்படியா அந்த எம்பெருமானுடைய திருநாமம். அது ஆழ்வார் ஆச்சரியமா செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்னு கொண்டாடினார். அப்பேற்பட்ட திருக்கோளூரிலே ஒரு புரஷூட்ட பிராமணர் அல்லது புரஷிக பிராமணர்னு சொல்லக்கூடிய முன்குடுமி அந்தனர். பிராமணால ரெண்டு விதம் சொல்றோம், உத்தரசிகை பூர்வசிகை அப்படின்னு. நாமெல்லாம் பெரும்பாலும் உத்தரசிக பிராமணா பின்பக்கம் குடுமி வச்சுக்கிறவா. ரொம்ப சில பேர் பூர்வசிகான்னு சொல்லி முன்குடுமி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த முன்குடுமி அந்தனர் குலத்திலே ஆச்சரியமாக இந்த ஆழ்வாருடையதான் அவதாரம். சித்திர மாசம் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு அவதாரம். இவர் குமுதர்னு சொல்லக்கூடிய கணாதிபதியினுடைய அம்சம் அப்படின்னு சில பேர் சொல்றா. சில பேர் இவரை கருடாம்சம்னு சொல்றதும் உண்டு. அதனால சில பெரியவர்கள் குமுதர் மற்றும் கருடன் இருவருடைய அம்சம் அப்படின்னு அனுபவிக்கிறதும் உண்டு. எப்படியோ நித்தியசூரியனுடைய அம்சம் என்பது ஸ்பஷ்டமா தெரிகிறது. நம்ம 3000 படி குரு பரம்பரையில கணாம்சகம் அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்கிறபடினாலே திவ்ய பிரபந்த வியாக்கியாத்தாக்களான நம்முடைய உத்தமூர் சுவாமி முதலான தேசிக சம்பிரதாயத்த ஆச்சாரியால் எல்லாம் இவரை குமுதருடைய அம்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறபடினாலையும் குமுதாம்சம் என்றே கொள்ளலாம். இவருடைய அவதாரம் எப்படின்னா, சூரியோதயத்துக்கு முன்னால அருணோதயம் வராப்புல வகுலபூஷண பாஸ்கரர்னு சொல்லக்கூடிய இந்த உலக இருளான அஞ்ஞானத்தை நீக்கி எல்லோருக்கும் ஞான ஒளியை வழங்குவதற்காக வந்து அவதரித்த சூரியனான நம்மாழ்வாருடைய அவதாரத்திற்கு முன்னாலே இந்த மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம் அருணோதயம் போலே விளங்கியது அப்படின்னு குரு பரம்பரையில பெரியவாள்லாம் கொண்டாடுறா. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால முதல்ல அருணோதயம் ஆகும். அருணோதயம் ஆனாவிட்டு தான் சூரியோதயம் வருது. அப்ப அருணோதயம் ஆயிடுத்துன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியிலே இருட்டுல தவிச்சுட்டு இருக்கிற ஜீவர்கள்லாம் அருணோதயம் வந்துடுத்தோ, இந்த கொஞ்ச நேரத்துல சூரியோதயம் வரப்போறது, சூரியன் வந்துட்டானா நன்னா பளிச்சுன்னு தெரியும், நாம எல்லாம் இயங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செடி கொடிகள்ல இருந்து பூக்கள்ல இருந்து காய் கிழங்குகள்ல இருந்து உயிர்கள்ல இருந்து உழப்ப தேடி ஓடக்கூடியவாள்ல இருந்து எல்லோரும் சூரியோதயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது அருணோதயம். அருணன் வந்துட்டானா சூரியன் வரப்போறான்னு ஆயிடுத்து. அந்த மாதிரி
பின்னாலே வந்து உலக இருளை நீக்கக்கூடிய வகுலபூஷண பாஸ்கரன் சொல்லக்கூடிய மகிழ் மாலையை அணிந்த நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய சூரியன் அவதாரம் பண்ணுவதற்கு முன்னால் அருணோதயம் போலே மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, நம்மாழ்வாரை விட வயசுல பல வயசு மூத்தவர் மதுரகவி ஆழ்வார்னு தெரியுது. இவர் சொந்த பிராமண வர்ணத்திலே அவதாரம் பண்ணினவரானபடினாலே இவருக்கு அந்தந்த வயசுல நடக்க வேண்டிய சம்ஸ்காரங்களான ஜாதகர்மான்னு சொல்லக்கூடிய முதல் சம்ஸ்காரம், முறைப்படி நாமகரணம் பண்ணக்கூடியதான நாமகரண வைபவம், அன்னப்பிராசனம், சௌளம்னு சொல்லக்கூடிய குடுமி வைக்கக்கூடிய சடங்கு, பிராமணம் அஷ்டவர்ஷம் உபநயித்தன்னு சொல்லப்பட்டது போல 8வது வயதிலே ஆச்சரியமா உபநயனம்னு சொல்லக்கூடியதான பூணல் அணிவிக்கிற சம்ஸ்காரம், இதெல்லாம் நடந்து வேதாந்த சாஸ்திரங்களை ஓதக்கூடிய அந்தனர் குலத்திலே பிறந்தபடியினாலே இவருடைய திருத்தகப்பனார் இவருக்கு அங்காணி வேதாச்சத்வாரோ மீமாம்சா நியாயவிஸ்தரா புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யா ஹேதா சதுர்தசா என்று சொல்லப்பட்டதான 14 வித்யைகளையும் கற்பித்தார். அதாவது 4 வேதங்கள் என்ன, அந்த வேதங்களை புரிந்து கொள்வதற்காக நமக்கு அருளப்பட்டதான ஜோதிஷம், கல்பம், நிருத்தம், வியாக்கரணம், சந்தஸ் முதலான 6 அங்கங்கள் என்ன, மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை ஆராயக்கூடியதான சாஸ்திரம் என்ன, வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் தர்க்கம் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே தர்க்க அறிவை வளர்க்கக்கூடியதான நியாய சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய தர்க்க சாஸ்திரம் என்ன, வேதத்தினுடைய அர்த்தங்களை தெளிவாக விளங்க வைக்கக்கூடியதான புராணங்கள் என்ன, வேதத்திலே சொல்லப்பட்ட அனுஷ்டானங்களை நமக்கெல்லாம் தெளிவாக உபதேசிக்கக்கூடியதான தர்மசாஸ்திரங்கள் என்ன, இப்படி 14 வித்யாஸ்தானங்களையும் மதுரகவி ஆழ்வாருடைய திருத்தகப்பனார் ஓதி உணர்ந்தவரானபடியினாலே தானே அவருடைய குமாரருக்கு இத்தனையையும் கற்பித்தார். வாஸ்தவத்துல மதுரகவி ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் வசந்த சாமவேதம் ஓதக்கூடிய சாமசாக்க பிராமணரா அவதாரம் பண்ணினவர். பிராமணன் சொல்லக்கூடியவன் தான் எந்த சாக்கையிலே பிறக்கிறானோ அந்த சாக்கையை சேர்ந்த வேதத்தை முதல்ல அத்தியனம் பண்ணணும். அப்படி அதை பூரணமா அத்தியனம் பண்ணிட்டா அவன் சக்தி, அவன் ஞானம், அவன் அவகாசம் இதை பொறுத்து 2 வேதமோ 3 வேதமோ அல்லது 4 வேதங்களை கூட அவன் அபியசிக்கலாம்னு சாஸ்திரம் சொல்றது. உதாரணமா ஒருத்தன் யஜுர்வேதத்தை ஓதக்கூடிய குலத்திலே பிறக்கிறான், அவனுக்கு சாமவேதத்துல ரொம்ப ஆசையா இருக்கு, சாமவேதம் கத்துக்கலாம் தப்பில்ல, யஜுர்வேதத்தை பூர்த்தியா அத்தியனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமவேதம் கத்துக்கணும். நாம செலக்ட் பண்ண முடியாது, எந்த குலத்துல நாம பிறந்திருக்கோமோ அந்த வேதத்தை தான் முதல்ல நாம அபியசிக்கணும். அதுக்கு மேல ஞானம் இருக்கு, அவகாசம் இருக்குன்னா 4 வேதத்தை கூட அத்தியனம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 வேதம் அத்தியனம் பண்ணினவாளுக்கு திவிவேதின்னு பேரு, 3 வேதம் அத்தியனம் பண்ணவாளுக்கு திரிவேதின்னு பேரு, 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணவாளுக்கு சதுர்வேதின்னு பேரு. இப்படி சாமசாக்கா வேதத்தை அதிகரிக்கக்கூடியதான ஒரு குலத்திலே அவதாரம் பண்ணியிருந்தாலும் தன்னுடைய மேதையினாலே திருத்தகப்பனாருடைய அனுகிரகத்தினாலே 4 வேதங்களையும் அதிகரித்து இவர் சதுர்வேதியாக திகழ்ந்தார். வெறும வேதத்தை மனப்பாடம் பண்ணினா போராது சுவாமி, அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கணும், வேதத்துக்கு அர்த்தம் தெரியணும்னா அங்கங்கள்லாம் தெளிவா புரியணும்னு சொல்லி வேத அங்கங்கள் 6ஐயும் ஓதி உணர்ந்தார். பிறகு வேதத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக தெளிய வைக்கக்கூடியதான மீமாம்சா சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், புராணம், தர்மசாஸ்திரம் இதையெல்லாம் கூட அதிகரித்து பெரிய வித்யா நிதியாக திகழ்கிறார் மதுரகவி ஆழ்வார். இவ்வளவு சொல்றது ஏன் அப்படின்னா, இப்பேற்பட்டவரான மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரிடத்திலே சிஷ்யராக சேருகிறார் அப்படின்னா என்ன முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது சரித்திரத்துல வரைச்சா நமக்கு புரியும். அப்பேற்பட்ட வசந்த பிராமணோத்தமராக இருந்த மதுரகவி ஆழ்வார் இந்த 14 வித்யாஸ்தானங்களையும் நன்கு அறிந்து கொண்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எதுக்கு சுவாமி, எது பிரம்மம் எது பரம்பொருள் அப்படின்னு தெரிஞ்சுண்டு, அந்த பரம்பொருளை அடையக்கூடிய வழி எதுன்னு தெரிஞ்சுண்டு அந்த பரம்பொருளை போய் அடைய வேண்டும் அல்லவா, அதுக்காக தான் இந்த ஞானம் எல்லாம். அப்போ இது எல்லாத்தையும் விட முக்கியமானது எதுன்னா வேதாந்தம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் இருக்கிறது. அந்த வேதாந்தத்தினுடைய சாரத்தை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதையும் திருத்தகப்பனார் இடத்திலே கற்றுக்கொண்டார். கத்துண்டு இவ்வளவு பெரிய ஞானியா இருக்கிறபடினால கல்யாணம், கார்த்தி, காசு, பணம், சொத்து, சுகம், நிலம், நீச்சு இதெல்லாம் ஆசை இல்லாம மகா விரக்தராக பெருமாள் எழுந்தருளி இருக்கிற திவதேசங்கள் தோறும் போய் பெருமாளை சேவிக்க போறேன், புண்ணிய நதிகள் தோறும் போய் தீர்த்தமாட போறேன், முக்தி கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மகா யோகியாக தன்னுடைய திருத்தகப்பனாருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவ ஊர் பெருமாளை சேவிச்சு வைத்தமாநிதி பெருமாளுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டு அப்படி கஷேத்ராடனம் போயிட்டார் இந்த ஆழ்வார் சின்ன வயசுலயே. அப்படி போன இந்த ஆழ்வார் 7 முக்தி கஷேத்திரங்கள்னு சொல்றோமே,
இந்த 7 முக்தி கஷேத்திரங்களில் ஒருவன் எங்க உயிரை விட்டாலும் அவனுக்கு மோட்சம்னு சொல்றோமே, அந்த 7 முக்தி கஷேத்திரங்களுக்கு யாத்திரையா போனோம்னு நடந்து போறார் திருக்கோளூர்ல இருந்து. அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி ஹெவந்திகா புரி துவாரவதி சைவ சப்தைதே முக்திதாயகாஹ அப்படின்னு சொல்லப்பட்டதான அயோத்தியா என்ன, வடமதுரை என்ன, மாயா கஷேத்திரம் என்ன, காசி என்ன, காஞ்சிபுரம் என்ன, அவந்திகான்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரம் என்ன, ஜெகநாத புரி என்ன, துவாரகை என்ன, இந்த 7 திவதேசங்களுக்கும் முறையா ஒரு திவதேசமா போய் ஒரு இடத்துலயும் கொஞ்ச நாள் தங்கி தியானம் பண்ணி பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கணும்னு புறப்பட்டு போயிட்டார். இவருடைய எண்ணம் என்னன்னா, இந்த 7 இடங்கள்ல அப்படியே பகவத் அனுபவம் பண்ணி கொண்டு இருக்கிற போது 7 இடத்துல எந்த இடத்துல போனாலும் மோட்சம்னு சொல்லி இருக்கிறபடினால மோட்சம் சித்தம் அப்படின்னு சாஸ்திர ஞானத்தை கொண்டு கிளம்பிட்டார் இவர். அப்படி முதல்ல இந்த முக்தி கஷேத்திரங்கள்ல முதல் கஷேத்திரமா சொல்லப்பட்ட அயோத்தியைக்கு போய் சேர்ந்தார். சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணின திருவயோத்தியைக்கு போய் சேர்ந்து அங்கே சரையோ நதியிலே தீர்த்தமாடிக்கொண்டு அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு யோகத்திலே ஈடுபட்டிருந்தார், தியானம் பண்ணி கொண்டிருந்தார். பெருமாள் அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கார். அந்த தியானம் யோகம் எல்லாம் ரொம்ப முத்தி போட்டபடினாலே தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். சாதாரண தபஸ் இல்ல, பெரிய தபஸ் பண்றார். பகவான நேர சேவிக்க வேணும் என்கிற ஆசையோட பெரிய தபஸ் பண்றார். இவர் விஷயமான வாழி திருநாமத்துல சொல்றச்ச உத்தர கங்கா தீரத்து உயர்த்தவத்தோன் வாழியன்னு சொல்றது. உத்தர கங்கா, இவர் தென்னாட்டிலே தாமிரபரணி நதிக்கரையிலே அவதாரம் பண்ணினவர். ஆனா இவர் போய் தபஸ் பண்ணது எங்கன்னா உத்தர தேசமான வடநாட்டிலே கங்கையினுடைய கரையிலே உயர்ந்த தவத்தை பண்ணினார். அவர் வாழ்கன்னு அவருடைய வாழி திருநாமம். அப்படி தபஸ் பண்ணிட்டு அங்க இருக்கார். ஒரு நாள் எங்கு தெரிந்தும் அரங்கனெம்மானுக்கே காதல் செய் தொண்டராயின்னு ஆழ்வார் சாதிப்பார். நாம எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் எங்க போனாலும் நம்ம பெருமாளை மறந்துடக்கூடாது. ஒருத்தர் ஒரு ஊர்ல இருக்கிறவா, வாசம் பண்றவா, நித்தியவாசம் பண்றவா, அவா பெருமாள் அவளுக்கு முக்கியம். அதே மாதிரி ஆத்து பெருமாளும் முக்கியம். ஆழ்வாரெல்லாம் மகா யோகியானபடினால ஆத்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாம தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டார். அதனால அவர் திருவாராதன பெருமாளை கையில எடுத்துட்டு போறவர். அவர் கூடவே இருக்கார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆழ்வார் எங்க போனாலும் கூட பெருமாள் என்ன பண்ணிட்டு போறார், அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா தன் ஊர் பெருமாள் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் ஆழ்வார் இப்ப மிஸ் பண்றாரோ இல்லையோ, அவரை சேவிக்க வேண்டாமா? அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம ஊரை விட்டு வெளியில இருக்கிறச்ச நம்ம ஊர் இருக்கிற திசையை நோக்கி கை கூப்பி நம்ம பெருமாளை நினைச்சுக்கணும்னு சொல்றது உண்டு பெரியவா. இப்ப ஒருத்தர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், அவர் திருப்பதி வந்துட்டார் அப்படின்னா காஞ்சிபுரம் இருக்கிற திசையை நோக்கி தேவப்பெருமாளை நினைச்சுட்டு சேவிக்கணும்ன்றதா சம்பிரதாயம். அந்த மாதிரி மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய ஊர் இருக்கக்கூடிய தெற்கு திசையை நோக்கி கைகூப்பி சேவிச்சுட்டு இருக்கார். பெருமாளை தியானம் பண்றார். கண்ணை மூடிண்டு பெருமாளுடையதான அந்த சயன திருக்கோலத்தை மனசுல வரவேற்கிறார். அப்படியே வைத்தமாநிதி பெருமாள் எத்தனை ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கான். எவ்வளவு நீளமான திருமேனி, எவ்வளவு அகலமான திருமேனி, பெருமாளுடைய திருமார்புகள்லாம் அப்படியே அகன்று சேவை சாதிக்கிறது. நிஜமாவே மாநிதி தான் இந்த பெருமாள். நிதின்றது தெரியும், மாநிதின்றதும் தெரியும், வைத்த மாநிதின்றதும் தெரியும். நிதினா மோட்சம் போனோன்னு நினைக்கக்கூடிய நமக்கெல்லாம் அவன் தான் சொத்து. மாநிதி அப்படின்னா அவன் தான் பெரிய சொத்து. அவன் சொத்துன்றதுக்காக நாம வச்சுட்டு இருக்கிற காசு, பணம், பூமி இதெல்லாம் சொத்து இல்லைன்னு ஆயிடாது, அதுவும் சொத்து தான். ஆனால் இங்க இருக்கிற வரைக்கும் சொத்து, அதுக்கப்புறம் பயன்படாது. ஆனால் இவனோ அப்படி இல்லை, மாநிதி, பெரிய நிதி. இங்கும் அவனை அனுபவிக்கலாம், வைகுண்டத்துல போய் அவனை தான் அனுபவிக்க போறோம். இப்படி எப்போதும் அனுபவிக்கக்கூடியதான சொத்தா இருக்கிறபடினால மாநிதின்னு பேர் அவனுக்கு. வைத்த மாநிதினா என்னன்னா, இதுக்கு மேல நமக்கு ஒரு செல்வம் வந்து சேரணும்னு அவசியம் இல்லை. நாம அனுபவிப்பதற்குரியதான செல்வம், நாம் அனுபவிக்க வேண்டிய பொக்கிஷம் ஏற்கனவே நமக்காக சித்தமா வந்து திருக்கோளூர்ல படுத்துட்டு இருக்கு. நமக்காக நமக்கு முன்னாலேயே இந்த பூமியிலே கொண்டு வைக்கப்பட்ட செல்வம், வைத்த மாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள். மாநிதி அப்படின்னா, மா அப்படின்னா தாயார் லட்சுமி தேவின்னு அர்த்தமாறுது. தாயாருக்கு நிதியாக இருக்கக்கூடியவன். பெருமாளுக்கு யார் செல்வம், யார் ஐஸ்வர்யம், யார் நிதினா தாயார் நிதி. தாயாருக்கு யார் நிதினா பெருமாள் நிதி. அப்படி மா நிதினா, மான்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியை உடைய நிதின்னு ஒரு அர்த்தம், மான்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மிக்கு நிதியாக இருப்பவன் ஒரு அர்த்தம். இப்படி மாவும் மாவினுடைய நிதியான இவனும் சேர்ந்து நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, சித்த உபாயமா பெருமாள் காத்துட்டு இருக்கான். நாம மோட்சத்துக்கு போறதுக்காக இதுக்கு மேல ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எம்பெருமான் தான் ஆரணக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாயின்னு பெருமாளும் பிராட்டியும் தான் சித்தோபாயமா இருந்துட்டு இருக்கா. அவ திருவடிகள் ஆசிரியிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
அப்படி வைத்த மாநிதியா அந்த எம்பெருமானங்க எழுந்தருள் இருக்கிறானே, அவனை விட்டுட்டு இங்க வந்திருக்கோமேன்னு சொல்லி அந்த பெருமாளுடையதான சயன திருக்கோலத்தை மனசுல தியானம் பண்ணிட்டு அந்த திசையை பார்த்து கை கூப்புறார். தியானம் எல்லாம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பாக்குறச்ச ராத்திரி சமயம் படுத்துக்கு போறார். சூரியாஸ்தமனம் எல்லாம் ஆயிடுத்து, கும்மிருட்டு. அந்த சமயத்துல ஆகாசத்துல சூரிய நாட்டமா ஒரு ஜோதி தெரியறது, ஒரு பெரிய நெருப்பு பிழம்பு தீப்பிழம்பாட்டமா தெரியறது. மதுரகவி ஆழ்வார் யோசிக்கிறார், ராத்திரி சமயம் என்ன இத்தனை வெளிச்சம் தெரியறது, எங்கேயானோ விளக்கோ பந்தமோ ஏத்தினா கூட கீழே தானே ஏத்துவா, இது என்ன ஆகாசத்துல தெரியறது, ஒருவேளை ஏதான கிராமங்கள் பத்தி எரியறதோ, தெரியாம எங்கேயானோ தீ விபத்து ஏற்பட்டுடுத்தோ, பாவம் எத்தனை பேருக்கு என்னாச்சோ தெரியலையேன்னு வருத்தப்பட்டு பகவான் தான் காப்பாற்றணும்னு சொல்லி பேசாம படுத்துட்டார். மறுநாள் கார்த்தால் எழுந்து தீர்த்தாமாடிட்டு தெற்கு திசையை நோக்கி பெருமாளை சேவிக்கணும்னு கை கூப்புறார். அப்பவும் அந்த ஜோதி அங்க தெரிஞ்சுட்டு இருக்கு, நெருப்பு எரியறாப்புல தெரியறது. என்ன நெருப்பு மட்டும் எரிஞ்சுட்டு இருக்கு, புகையில பரவல, நேத்து எப்படி தெரிஞ்சதோ அதே மாதிரி தெரியறது, என்ன ஆச்சரியமா இருக்கு. அப்ப எதுவும் பத்திண்டு எரியல, ஒருவேளை பத்திண்டு எரிஞ்சிருந்தா விடிய விடிய எரிய விட்டுருப்பாளா, அணைச்சுட்டுருப்பாளோ இல்லையோ. அப்படியே பத்திண்டு எரிஞ்சாலும் கண்ணங்கரேன்னு கறி புகை வர வேண்டாமா, வெறும் நெருப்பு மட்டும் தானே சுவாமி வருது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுவும் பத்திக்கல, ஆனா வேற ஏதோ விசேஷம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டார். நினைச்சுட்டு இவர் அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு காலத்துக்கு பண்ண வேண்டிய தபசுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி 2 நாள் 3 நாள் பார்த்தார். அந்த ஜோதியானது மறையிற மாதிரி தெரியல, அப்படியேதான் தெரிஞ்சுட்டு இருக்கு. போற வரவாள்லாம் கூட்டு கேட்கிறார், அந்த பக்கம் ஒரு ஜோதி தெரியறது, ஒரு ஒளி தெரியறது, இங்க எப்பவுமே அப்படிதான் தெரியுமா, அது என்ன, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கிறார் கூட்டு. எங்க கண்ணுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையான்னா எல்லாம் ஆழ்வாருக்கு புரிஞ்சுடுத்து. நாம தபஸ் பண்ணிட்டு இருக்கிறபடியினாலே, பகவானுடையதான அனுகிரகத்தினாலே நமக்கு ஏதோ ஒரு அப்ராக்கிருத்தமான தேஜஸ், அதாவது உலகத்து ஜனங்களுக்கெல்லாம் தெரியாமல் நம்ம கண்ணுக்கு மட்டும் ஏதோ வசந்த ஒரு விசேஷமான வஸ்து தெரியறது. இது ஒரு திவ்ய தேஜஸா இருக்கு, அதாவது பகவானை போல இருக்கு. இது என்ன, எங்க இருந்து தெரியறது, எங்க இருக்கு, ஏன் நமக்கு மட்டும் தெரியறது அப்படின்னு இந்த காரணங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேஜஸ் இருக்கக்கூடிய திசையை நோக்கி புறப்படுறார். தபஸ் பண்றதை நிறுத்திட்டு அயோத்திக்கு அப்புறமா மாயா மதுரா எல்லாம் போகணும், அந்த யாத்திரை அப்படின்னு நிறுத்திட்டு ரொம்ப வேகமா கூட அந்த தெற்கு திசையை நோக்கி போறார். வேலைக்கு வழியில இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடிண்டு பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு பெருமாள் அனுபவிச்சுட்டு அப்படி தெற்கு நோக்கி போறார். வழியில இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரங்களை எல்லாம் விடாம தீர்த்தமாடிண்டு சேவிச்சுட்டு போறார். அப்படி போறச்ச அயோத்தியில இருந்து நேர அயோத்தியை ஆண்ட சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாளை வந்து சேவிக்கணும்னு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்றார். வந்து காவிரியிலே தீர்த்தமாடி ஸ்ரீரங்கம் அதுலம் கஷேத்திரம் அப்படின்னு புராணம் சொல்லித்து, ஸ்ரீரங்கத்துக்கு சமானமான கஷேத்திரம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமை பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டது. அப்படி தனக்கு சமானம் இல்லாததான பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய அந்த திருவரங்க பெருநகரிலே ஒருவேளை அந்த ஜோதி இருக்குமோ, பெரிய பெருமாள் கிட்ட இருந்துதான் அந்த தேஜஸ் வரதோ. அயோத்தியா வடக்குல இருக்கு, அயோத்தியில இருந்து தெற்கு போயிட்டே இருந்தா ஸ்ரீரங்கம் வந்துடுத்து, இன்னமும் அந்த ஜோதி தெரியறது. ஒருவேளை ஸ்ரீரங்கத்துல இருந்துதான் அந்த ஜோதி தெரியறதோ, பெரிய பெருமாளோ பெரிய பிராட்டியோ அந்த ஜோதியை கண்டுக்கலாம் அப்படின்னு பெரிய கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறார், தாயாரை சேவிக்கிறார், எல்லாரையும் சேவிக்கிறார். அங்க அந்த ஜோதி காணப்படல. ராத்திரி படுத்துக்கிற சமயம் வந்துடுத்து, படுத்துட்டார். திருக்கோளூர் இருக்கிற தெற்கு திசையை நோக்கி கை கூப்புறார். கூப்பினா அப்பவும் அந்த ஜோதி தெரியறது. அப்போ இந்த ஜோதி ஸ்ரீரங்கத்துல இருந்து வரல, இன்னும் தெற்க போறது, இன்னும் தெற்க போலாம் அப்படின்னு யாத்திரையை தொடர்றார். இன்னும் ஆழ்வாருக்கு அந்த ஜோதி என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ஜாஸ்தியா போயிடுது. அதனால இன்னும் வேகமா போறார். வழியில இருக்கக்கூடிய திவ்யதேசங்களை எல்லாம் சேவிச்சுண்டு அங்க ஜோதி இருக்கா இங்க ஜோதி இருக்கான்னு பார்த்துட்டே போறார். கடைசியில இந்த பயணம் ஆழ்வாரை எங்க கொண்டு போய் விட்டதுன்னா, இவர் அவதாரம் பண்ணின திருக்கோளூர் இருக்கு பாருங்க, அந்த திருக்கோளூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீநகரி, திருநகரி, ஆழ்வார் திருநகரி என்றெல்லாம் சொல்லக்கூடியதான நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின திவ்யதேசத்துல கொண்டு விட்டது. அந்த ஊர்னுடைய பெருமை பிரபாவம் எல்லாம் ஆழ்வாருக்கு தெரியும், மதுரகவி ஆழ்வாருக்கு தெரியும். அதனால உத்தமமான தாமிரபரணி நதியிலே தீர்த்தமாடி நம்ம ஆதிநாதனை ஆதிநாச்சியாரை சேவிக்கலான்னுட்டு பெருமாள் எல்லாம் சேவிக்கிறார். சேவிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி அங்க படுத்துக்கிறார். இவர் போய் சேர்றதுக்குள்ளேயே சூரியாஸ்தமன சமயம் ஆயிடுத்து. சாயங்காலம் ஆத்துல தீர்த்தமாடினார், சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணார், சாயம் சந்தியாவந்தனம் பண்ணார், ஜபம் எல்லாம் பண்ணார், பெருமாளை சேவிக்கலான்னு போனார். அதுக்கப்புறம் கோவில சாத்திட்டா பிரதட்சணம் பண்ண முடியல ஆழ்வாரால. ராத்திரி சயனிச்சுண்டு கார்த்தால பெருமாள் சேவிக்கலான்னு ஒரு இடத்துல சயனிச்சுட்டு இருக்கார். அப்போ
திருக்கோளூர் இருக்கிற திசை பக்கம் நோக்கி கையை கூப்புறார். அந்த ஜோதி தெரியல. அயோத்தியில இருந்து தெரிஞ்சுட்டு வந்த ஜோதி தெற்கு பக்கம் தெரியல. என்ன, இந்த பக்கம் தானே ஜோதி தெரிஞ்சது? நான் எத்தனை நாளா பிரயாணப்பட்டு வந்துட்டு இருக்கேன், எல்லா ஊர்ல இருந்து பார்த்தாலும் தெற்கு திசையில அந்த ஜோதி தெரிஞ்சது தெரியலையே. ஒருவேளை வழியில ஏதானோ மலையோ கோவிலோ கோபுரமோ ஏதோ மறைக்கிறதோ, நன்னா சுத்தி பார்க்கலாம் இந்த ஊரன்னு சொல்லி ஆதிநாத பெருமாள் சன்னதியை சுத்தி கோவிலை சுத்தி அப்படியே ஓடுறார் ஆழ்வார். அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு வேகமா போறச்ச தெற்கு திசையில ஜோதி தெரியவே இல்லை சுத்தமா. சரி தெரியல, என்ன பண்றது, கார்த்தால பாத்துக்கலாம்னு சொல்லி இவர் படுக்க வேண்டிய இடத்துக்கு வரலான்னு பிரதட்சணம் பண்ணிட்டு வரச்ச இப்ப ஜோதி வடக்க தெரியுது. இது வரைக்கும் தெற்கு தெரிஞ்ச ஜோதி வடக்கு தெரியுது. தெற்குல ஆழ்வார் திருநகரியிலே திருப்புலி ஆழ்வார் அடியில இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடையதான தேஜஸ் அது. அந்த நம்மாழ்வாருக்கு தெற்கு பக்கத்துல இருந்து இவர் வர 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 அந்த ஜோதி தெரிஞ்சுது. இப்ப நம்மாழ்வாரை தாண்டி வடக்கு பக்கம் வந்துட்டார் இவர். அப்போ திரும்பி பார்த்தா அந்த ஜோதி வடக்குல தெரியுது. அப்ப புரிஞ்சுட்டார், நாம அயோத்தியில இருந்து தேடிண்டு வந்த ஜோதி இங்கதான் இருக்கு. இன்னும் ஆழ்வார் திருநகரியை தாண்டி தெற்க போக வேண்டாம், கொஞ்சம் வடக்க போனா இங்கேயே ஜோதி இருக்கும், என்ன விசேஷம்னு இந்த ஊர்க்காரால கேட்டுக்கலாம்னு தூக்கமே வரல அவருக்கு. ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருக்கா. இவருக்கு மட்டும் இந்த ஆர்வத்தினால தூக்கம் வரல. எப்போ போது விடியோன்னு காத்துட்டு இருந்தார். பெரிய ஸ்ரீ வைஷ்ணவா பிராமணோத்தமர்கள்லாம் இருக்கா. அவெல்லாம் வந்து சூரியோதயத்துக்கு முன்னாலேயே போய் தாமிரபரணியில தீர்த்தமாடி அனுஷ்டானம் பண்றதுக்காக வருவா. அந்த மகான்கள் தீர்த்தமாட வரச்சா அவகிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா தூங்காம கூட காத்துட்டு இருக்கார். சில பேர் தீர்த்தமாட வந்தா அவ கிட்ட கேட்டார், இந்த மாதிரி நான் அயோத்தியில தபஸ் பண்ணிட்டு இருந்தேன், அங்க ஒரு ஜோதி தெரிஞ்சது, அது தொடர்ந்து வந்தேன், இந்த ஊர்ல தான் தெரியறது ஜோதி, அதனால அது இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன், இந்த ஊர்ல ஏதான விசேஷமானு கேட்டார். இந்த ஊர்ல ஏதான விசேஷமானு கேட்டார். ஆமாம், இந்த ஆதிநாத பெருமாள் சன்னதியில ஆச்சரியமான ஒரு விசேஷம் உண்டு. என்ன விசேஷம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா இந்த கோவில்ல ஒரு குழந்தை இருக்கு சுவாமி. அந்த குழந்தை காரி உடையனங்கைன்னு சொல்லக்கூடிய பரம பாகவதோத்தமாலினுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தை. அவளை கேட்டா திருக்குறங்குடி நம்பி நானே உங்க வயிற்றுல குழந்தையா வந்து பிறக்கிறேன்னு சொல்லி வரம் கொடுத்தார் அப்படின்னு நம்பியனுடைய அவதாரம்னு சொல்றாவா. இந்த குழந்தைய பார்த்தாலும் சாட்சாத் கண்ணனாட்டமே தெரியறது. குழந்தை கண்ணனை நாமெல்லாம் கண்ணால பார்த்தது இல்ல, அனுபவிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா இப்பதான் இந்த குழந்தைய பார்த்தா கண்ணன் இப்படிதான் இருப்பானோன்னு தெரியறது. அந்த குழந்தை சாப்பிடல, தீர்த்தம் சாப்பிடல, பால் சாப்பிடல, தூங்கல, பேசல, கண்ணை திறந்து பார்க்கல, ஒண்ணுமே இல்ல. ஆனா நோய் வந்து ஒன்னும் ஆகவும் இல்ல, நாளுக்கு நாள் நன்னா வளர்ந்துட்டு வர்றது, பெருமாளாட்டமே இருக்கு. அதுதான் இந்த ஊர்ல விசேஷம், எங்களுக்கு தெரிஞ்சு வேற ஒண்ணும் இந்த ஊர்ல விசேஷம் இல்லை அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே சரி அதையும் பார்த்துடலான்னு இவர் போய் தீர்த்தமாடி சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு பெருமாளை சேவிக்கலான்னு கோவிலுக்குள்ள வந்து பெருமாளை சேவிச்சார். பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாளை பிரதட்சணம் பண்றார். நேத்து வந்தப்போ ராத்திரியா எடுத்து பிரதட்சணம் பண்ண முடியல, கோவில் சாத்திட்டா. இப்ப மறுநாள் பிரதட்சணம் பண்றார். பண்ண போது திருப்புலி ஆழ்வார் அடியில நோக்கி வரார். பெருமாள் அப்படி பிரதட்சணம் பண்ணி ஞானப்பிரான சேவிச்சுண்டு ஆதிநாச்சியாரை எல்லாம் சேவிச்சுண்டு பிரதட்சணமா வரச்ச திருப்புலி ஆழ்வார்னு சொல்லக்கூடிய அந்த புளிய மரத்தடியை நோக்கி வரச்ச திரும்பவும் பழையபடி கண்ணு கூசும்படியா அந்த ஜோதி தெரிகிறது. அத்தனை சந்தோஷம். எங்கேயோ சரையூ நதிக்கரையில அயோத்தியில இருந்து வந்துட்டு இருக்கேன், இன்னும் தெரியாத ஜோதி இப்ப தெரிஞ்சுடுத்தே, இதுதான் அந்த ஜோதின்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, கிட்டக்க போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் ஆர்வமா கூட போய் நின்னார். போனா அங்க ஆச்சரியமா குழந்தை கண்ணனாட்டமா கொண்டையெல்லாம் போட்டுண்டு நன்னா தகதகான்னு ஒரு பரிமளிக்கக்கூடிய சோபையோடு ஆச்சரியமா திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டு கழுத்துல வகுள மாலைன்னு சொல்லக்கூடிய மகிழம்பூ மாலையை தரித்து கொண்டு, சாமி இவர் போனது புளிய மரத்தடிக்கு, புலி வாசனை தானே வரணும், ஆனா மகிழம்பூ வாசனை கமகமகமான்னு அப்படி மூக்க துளைக்கிறது இவருக்கு. அந்த மகிழம்பூ வாசனை இவருக்குள்ள போய் என்னமோ பண்றது, இவருடைய ஹிருதயத்தை எல்லாம் அப்படியே மகிழ பண்ணுகிறது. இவர் தபஸ் பண்ண போது கூட அத்தனை ஆனந்தம் ஏற்படல. ஆழ்வாருடைய மகிழம்பூ வாசனை அத்தனை சந்தோஷத்துக்கு உள்ளாக்கிறது மதுரகவி ஆழ்வாரை. பார்த்தார். ஆச்சரியமா இந்த நம்மாழ்வார் வந்து எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா, சாட்சாத் இவர் பெருமாளோ அப்படின்னு சொல்லும்படியா உட்கார்ந்துட்டு இருக்கார். ஞானமே வடிவெடுத்தவர்னு சொல்றது போல அவருக்கு பின்னால ஒரு ஒளிவட்டம் தெரியறது. உறங்கா புலின்னு சொல்லக்கூடிய திருப்புலி ஆழ்வார் அடியில அமர்ந்துட்டு இருக்கார். இந்த ஆழ்வாருடைய பிரபாவத்தினாலே சாயங்காலமானா ராத்திரியானா தூங்கக்கூடிய புளிய மரம், அதாவது குவிந்து கொள்ளக்கூடிய கவிந்து கொள்ளக்கூடிய புளிய மர இலைகள் கூட குவிந்து கொள்வதில்லை.
இவருடைய சம்பந்தத்தினாலே ஒரு மரம் கூட உறங்காமல் விழிப்போடு இருக்கிறதுன்னா எப்பேற்பட்ட மகானா இருக்கணும் இவர் அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறார் இவர். ஞானமே வடிவெடுத்தவரா, ரொம்ப தேஜோனிவிஷ்டரா, உறங்கா புலி கடியில உட்கார்ந்துட்டு அப்படியே எதையோ நினைச்சு அப்படியே உருகி போற மாதிரி பகவானை நினைச்சுண்டு அப்படியே கண்கள்ல ஜலத்தை தாரதாரியா வகுத்துண்டு 16 கலைகள் நிறைந்த சந்திரன் எப்படி பௌர்ணமி என்னைக்கு பிரகாசிக்கிறானோ அந்த மாதிரி சந்திரநாட்டமா பிரகாசிச்சுண்டு சூரிய நாட்டமா தன்னுடைய தேஜஸ்னால மற்றவாளுடைய கண்களை கூச பண்ணி கொண்டு 16 வயசு நிறைந்தவராக பத்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரதத்துவம் என்று உபதேசிக்கக்கூடிய உபதேச முத்திரையோடைய கூட இந்த உலக சம்பந்தம் இல்லாமல் ஒரு பெரிய ஆச்சாரியராக பிறந்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மகானாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாரை மதுரகவி ஆழ்வார் முதல்ல சேவிக்கிறார். அங்க வரைக்கும் நம்மளை இங்க அழிச்சுண்டு வந்த தேஜஸ் இதுதான், அந்த ஒளி பிழம்பு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். இப்போ இவர் எப்பேற்பட்ட மகானுபாவராக இருந்தால் இவருடைய தேஜஸ் அங்க நம்மள அயோத்திய வரைக்கும் வந்து அழிச்சுண்டு வந்திருக்கும். அதனால நிச்சயமா சொல்றேன், சந்தேகமே இல்லை, இவர் மகானுபாவர் தான், இவர் பெரிய சுவாமி தான், இவர் அவதார புருஷர் தான் அப்படின்னு அவரை பார்த்து கையை கூப்பிடுறார். கையை கூப்பிட்டு இவர் என்ன கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன்றார், பேச மாட்டேன்றார், சரி கொஞ்ச நேரம் காத்துன்னு இருக்கலாம் அப்படின்னு நிக்கிறார். சுவாமி இவர் தான் பிறந்து 16 வருஷமாச்சு, கண்ணை திறந்து பார்க்கல, பேசல, அது எல்லாரும் சொல்லிட்டாலே இவர் என்ன புதுசா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்ப மதுரகவி ஆழ்வார் அப்படின்னா, அவெல்லாம் அந்த ஊர்லயே இருந்துட்டு இருக்கா, இவர் அந்த ஊர்லயே இருந்துட்டு இருக்கார், அவர் அப்படி இருக்கார், இவா இப்படி இருக்கா, அதனால இவாளுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது. இப்போ எங்கேயோ தபஸ் பண்ணிட்டு இருந்தவரை இந்த பக்கம் வான்னு சொல்லி கூட்ட ஜோதி தேஜஸ் அது, எங்கேயோ இருந்த நம்மள தபஸ் பண்ணிட்டு இருந்த நம்மள இந்த ஊரை நோக்கி வர வைத்த தேஜஸ் நாம வந்து நின்னா விட்டு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கதே, என்ன ஆச்சரியம் புரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கார் மதுரகவி ஆழ்வார். சுவாமி நம்மாழ்வாரோ பகவத் அனுபவம் பண்ணிட்டு பெருமாள் அனுபவிச்சுண்டு மதுரகவி ஆழ்வார கண்ணை திறந்து பார்க்கல, ஒரு வார்த்தை பேசல. அதனால இவருக்கு மதுரகவி ஆழ்வாருக்கு சந்தேகம் வந்துடுத்து. இவர் அப்படியே ஜடமாட்டமா தியானம் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாரா, இவருக்கு சைத்தன்யம் உண்டா, அதாவது ஞானம் உண்டா, உணர்ச்சி உண்டா, இவருக்கு காது கேட்குமா இவருக்கு அப்படின்னு எல்லாம் சந்தேகம் வந்துடுத்து மதுரகவி ஆழ்வாருக்கு. உடனே என்ன பண்ணார், இவருக்கு உணர்ச்சி இருக்கு உணர்ச்சி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இவருக்கு காது கேட்கும் இல்ல காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். உடனே அங்க இருந்த ஒரு சின்ன கல் எடுத்து அவர் முன்னால போட்டார். அந்த கல்லு தரையில பட்ட சத்தம் கேட்டு முதல் முறையா 16வது வருஷத்திலே நம்மாழ்வார் கண்ணை திறந்து பாக்குறார். பார்த்தா எதிரில் மதுரகவி ஆழ்வார் நின்றுட்டு இருக்கார். முதல் முறையாக நம்மாழ்வார் கண்ணை திறந்து மதுரகவி ஆழ்வாரை பார்த்தார். அதாவது இது உலக மக்களுக்கு தெரிந்தபடி, மற்ற ஜனங்களுக்கெல்லாம் தெரியாதபடி முதல் முறை விஸ்வக்சேனர் வைகுண்டத்திலேருந்து வந்தார். வந்து நம்மாழ்வாருக்கு மட்டுமே தெரியும்படி சேவை கொடுத்தார். முதல் முறையா நம்மாழ்வார் கண்ணை திறந்து விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஆச்சாரியனை பார்த்தார், சேவித்தார். அவரிடத்துல சமாசிரயனம் சரணாகதி உபதேசங்கள்லாம் ஆயிடுத்தவருக்கு. இந்த உலகத்து மக்கள்ல முதல்ல ஒருத்தரை பார்க்கறது அப்படின்னா மதுரகவி ஆழ்வாரை கண்ணை திறந்து பார்த்தார். இவருக்கு சைத்தன்யம் இருக்கு, உணர்வு இருக்கு. இவருக்கு கல்லோட சத்தம் காதுல கேட்ட உடனே இவர் ஆச்சரியமா ரியாக்ட் பண்றார். அதனால இவருக்கு உணர்ச்சி உண்டு, காதும் கேட்கறது. சரி, இவருக்கு வாய் பேச முடியுமோ முடியாதோ, இவரால பேச முடியுமோ முடியாதோன்னு தெரிஞ்சுக்கணுமே. அடுத்தது என்ன பண்றது, ஏதான கேள்வி கேட்கணும். என்ன பண்றா, நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க, உங்க பேர் என்ன, இப்படின்னு எல்லாம் கேட்போமோ இல்லையோ. ஆழ்வார்கள்லாம் மகா ஞானிகள். கேட்கிற கேள்வியிலேயே இவர் பெரிய ஞானின்றது நம்மாழ்வாருக்கு தெரியணும். அதுக்கு வரக்கூடிய பதிலேயே நம்மாழ்வார் எவ்வளவு பெரிய ஞானின்றது இவருக்கு புரியணும். அதனால அவளுடைய கேள்வி எல்லாம் பாத்தீங்களா பெரிய வேதாந்த ரகசியத்தை சொல்லக்கூடியதான கேள்விகளாத்தான் இருக்கும். இப்போ நீங்க யாருன்னு நம்மாழ்வாரை பார்த்து மதுரகவி ஆழ்வார் கேட்கலாம். இவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம். நான் நம்மாழ்வார், நான் சடகோபன், நான் மாறன், ஏதோ ஒன்று சொல்றார். அதனால என்ன லாபம் மதுரகவி ஆழ்வாருக்கு? அப்புறம் அவர் குடஞ்சு நீங்க ஏன் சாப்பிடல, ஏன் தூங்கல, ஏன் இது மாதிரி இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி 1000 கேள்வி கேட்டு கடைசியில ஒரு வேதாந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவார் அவர். அதெல்லாம் எதுக்கு சுவாமி, நமக்கு தேவையானது நேரடியா பகவானை பற்றினதான வேதாந்த விஷயம், அதை முதல்ல கேட்டு விடலாம் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து ஆச்சரியமா ஒரு கேள்வி கேட்டார்.
செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. இத சில புஸ்தகங்கள்ல வேற மாதிரி சொல்றதும் உண்டு. சிறியதின் வயிற்றிலே பெரியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு சொல்றதும் உண்டு. இப்படின்னு ஒரு கேள்வியை நம்மாழ்வார் கிட்ட மதுரகவி ஆழ்வார் கேட்டார். நறுக்கு தெரித்தார் போலே பதில் சொன்னார் நம்மாழ்வார். பொதுவா கேள்வி சின்னதா இருக்கும், பதில் கொஞ்சம் விளக்கமா பெருசா இருக்கும். ஆனா கேள்வியை விட ரொம்ப சுருக்கமான ஒரு பதில் சொல்லணும். ஆனா சந்தேகமே வராதபடிக்கு தெளிவான பதிலாகவும் இருக்கணும். கேள்வி கேட்டவாளுக்கு அந்த பதில்ல ஒரு திருப்தி இல்லாம போகக்கூடாது. அப்படி ரத்தின சுருக்கமா பதில் சொல்றதுதான் மகான்கள் ஞானிகளுடைய வழக்கம். குறிப்பா ஆழ்வார்களுடையதான பெருமை அது. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், அல்லது சிறியதின் வயிற்றிலே பெரியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்ற கேள்வியை மதுரகவி ஆழ்வார் கேட்க, நம்மாழ்வார் முதல் முறையா வாய திறந்து பேசுறார் 16வது வயசுல. அத்தை தின்று அங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு ஆச்சரியமான பதில் சொன்னார். சொல்லிட்டு, இதனால வந்திருக்கிறவர் ஒரு சாதாரண மனுஷர் இல்ல, பெரிய ஞானி, வேத வேதாந்தங்களை எல்லாம் கரைத்து குடித்த ஞானி அப்படின்றது அவருடைய கேள்வியிலேயே தெரியறது. அதனால இவர் நிச்சயம் பகவானுடைய அடியவரான பாகவதோத்தமர் தான். நாம இத்தனை நாள் பகவத் அனுபவத்திலேயே இருந்துருந்தோம். பகவத் அனுபவம்னு சொல்லக்கூடியது பாகவதாலோட கலந்து பழகக்கூடிய பாகவத அனுபவம் வரைக்கும் அப்படின்னு நம்ம சம்பிரதாயமானபடியினாலே பாகவதரான இவரிடத்துல பேசுறதோ இவரை கண்ணை திறந்து பாக்குறதோ தப்பில்லை அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார், இதுக்கு மேல இந்த 16 வருஷமா பகவான் அனுபவிச்சுட்டு இருந்தோம், இப்ப பாகவதரான நம்ம மதுரகவி ஆழ்வாரோடைய கூட சேர்ந்து கொண்டு பாகவத அனுபவம் பண்ணலாம் அப்படின்னு திரும்பவும் கண்ணை மூடி தியானத்துல ஈடுபடாம திருக்கண்கலங்களை அமலங்களாக விழித்து கடாட்சித்தார். அப்படி அகலமா விழித்து ஒரு கருணையோடு கூட தயையோடு கூட இப்பேற்பட்ட ஞானியான மதுரகவி ஆழ்வார் என்னை தேடி வந்தாரேன்னு சொல்லி அவர் அனுகிரகிக்கிறார், கட்டாட்சிக்கிறார். உடனே மதுரகவி ஆழ்வாருக்கு கண்ணில் ஜலம் தாரதாரையா பெருகிறது, உடம்பெல்லாம் அப்படி நடுங்கிறது. பக்தி பரவசம், ஞான பசி. எத்தனை சாஸ்திரங்கள் வாசிச்சிருக்கேன், கேட்ட கேள்வியை விட இன்னும் சுருக்கமா இப்படி ஒரு தெளிவான பதில் சொல்லக்கூடிய ஆச்சாரியனை இதுவரைக்கும் சேவிக்கல, இப்பதான் சேவிக்கிறேன்னு சொல்லி அப்படியே தாளும் தடக்கையும் கூப்பி தரையில அப்படியே வேறற்ற மரம் போல விழுந்துட்டார் நம்மாழ்வாருக்கு முன்னாலே. இங்க பல விசாரங்கள் பண்றா ஞானம் இல்லாதவா. மதுரகவி ஆழ்வார் வயசுல சின்னவர், வயசுல பெரியவர். நம்மாழ்வார் வயசுல சின்னவர். வயசுல பெரியவரான மதுரகவி ஆழ்வார் வயசுல சின்னவரான நம்மாழ்வாரை சேவிக்கலாமா அப்படின்னு ஒரு அஞ்ஞான வாதம். இன்னொன்னும், மதுரகவி ஆழ்வார் முதல் வம்சமான பிராமண குலத்திலே அவதாரம் பண்ணினவர். நம்மாழ்வார் கடைசி வர்ணமான வேளாளர் குலத்திலே அவதாரம் பண்ணினவர். ஒரு பிராமணர் ஒரு வேளாளரை, ஒரு பிராமணர் அல்லாதவரை விழுந்து சேவிக்கலாமா? இப்படி எல்லாம் பல விசாரங்கள் நடக்கிறது. இதுக்கெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் தெளிவா சாஸ்திரப்படி பதில் சொல்லியிருக்கா. அதாவது வயசு விஷயம்னு வரச்ச யாருக்கு ஞானம் உண்டோ அவர்களே மதிக்கத்தக்கவர்கள் அப்படின்றது நம்ம சம்பிரதாயம். இங்க வயசு வித்தியாசம் பெருசு கிடையாது. பின்னால் அவதாரம் பண்ணின மதுரகவி ஆழ்வார், முன்னால் அவதாரம் பண்ணின மதுரகவி ஆழ்வார், பின்னால் அவதாரம் பண்ணின நம்மாழ்வார் வந்து சேவிக்கிறார் அப்படின்னா அவருடைய ஞானத்துக்கு ஒரு மரியாதை. எவன் ஞானியோ அவனே சிறந்தவன். குறிப்பா எவனுக்கு பகவானை பற்றின ஞானம் தெளிவாக உண்டோ அவனே உசந்தவன், அவனே பூஜ்யன், அவனே பூஜிக்க தகுந்தவன். அந்த நியாயத்தினாலே தன்னை விட மகா பிரம்மஞானியாக பிறந்ததிலிருந்து சாப்பிடாம தூங்காம பகவானையே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவதார புருஷரான நம்மாழ்வாரை வயசுல சின்னவரா இருந்தாலும் பரவாயில்ல, ஞானாதிகர், ஞானத்திலே பெரியவர் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சேவித்தது சரிதான் அப்படின்னு நிர்வாகம் ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனிடத்திலேதான் சிஷ்யனாக சேர்ந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும், அது சாஸ்திரம் சொல்றது. அப்படி அவனுக்கு பிராமணன் ஆச்சாரியனாக கிடைக்காத போது, அல்லது ஒரு பிராமண ஆச்சாரியனிடத்திலே அவனுக்கு தேவையான ஞான தெளிவு ஏற்படாத போது, அடுத்த வர்ணமான சத்திரிய வர்ணத்துல யாரான இருந்தா அவள் ஆசிரியக்கலாம். அங்கேயும் கிடைக்காது போனா அடுத்த வர்ணமான வைசிய வர்ணத்திலே ஆசிரியக்கலாம். அதுவும் கிடைக்காது போனா கடைசி வர்ணம் வரைக்கும் போலாம். மொத்தத்துல அவன் பகவானை பற்றினதான ஞானம் கை வந்து பகவானிடத்திலே போய் சேர வேணும், அதுதான் முக்கியம் அவனுக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறபடினால
இவருக்கு தேவையான ஞானம் இவரிடத்திலே உண்டோ, அதனால இவர் பிறந்த வர்ணத்தை எல்லாம் கணக்கு பண்ணிக்காம சாஸ்திரமும் வழிவகுத்திருக்கிறபடியினாலே பிராமணரான இவர் பிராமணர் அல்லாத அவரை சேவித்தார் அப்படின்னு நம்ம பெரியவா அதுக்கும் சமாதானம் சொல்லியிருக்கா. அதுவும் சாஸ்திரத்தை மீறினது கிடையாது. இதெல்லாம் அந்த காலம் சுவாமி. இப்போ பக்தி பிரபத்தி தான் வழி, சரணாகதி பண்ணிண்டா பெருமாள் மோட்சம் கொடுக்கறான்னு நம்முடைய ஆச்சாரியர்களான ராமானுஜர் என்ன, சுவாமி தேசிகன் என்ன, இவாள்லாம் நமக்கு பறக்க உபதேசிச்சுட்டும் இதுதான் சம்பிரதாயம், இப்படிதான் வாழணும்னு வச்சிருக்கான் நம்மள. அதனால நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கு, நாம சொந்த பிராமணாலான ஆச்சாரியால் ஆசிரியிச்சு மோட்சம் போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் இல்ல. அவாவா வேதம் முதலான சாஸ்திரங்களை எல்லாம் கத்துண்டு, அவாவா ஆராய்ச்சி பண்ணி, அவாவா பரம்பொருள் எதுன்னு தெரிஞ்சுண்டு, அவாவா தபஸ் பண்ணி பெருமாள் கிட்டக்க போனோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த ப்ராசஸை யோசிச்சு பாருங்க, தலையே வெடிச்சு போகும் நமக்கு. அப்பேற்பட்டதான ஒரு காரியத்திலே ஈடுபட்ட மதுரகவியாழ்வார் அத்தனை சாதாரணமா தன்னை விட வயசுல சின்னவரை, தன்னை விட வர்ணத்தினாலே பிந்தியவரை சேவிச்சுட மாட்டார். அப்படி சேவிக்கிறார் அப்படின்னா அவர் அவ்வளவு பெரிய வேதாந்த ஞானின்றதை புரிஞ்சுக்கணும். அதனால இங்க இந்த வீண் விசாரங்கள் எல்லாம் பண்றதுக்கு இல்லைன்றது நம்ம ஆச்சாரியர்கள் பண்ணின நிர்வாகம். இன்னொன்னும் பகவானுடைய அவதாரத்தை ஜாத்தியை வச்சு மட்டமா பேசுறது இல்லை. இப்ப யாரானும் கண்ணனை பிராமணர் அல்லாதவன் எந்த பிராமணனாவது கண்ணனை சேவிக்காம இருக்கோமா? அல்லது ராமன் பிராமணன் அல்லாதவன் சத்திரியன்னு சொல்லி ராமனை யாரானும் சேவிக்காம இருக்கோமா? மனுஷனே இல்லைன்னு சொல்லி பன்றியையோ சிங்கத்தையோ மீனையோ ஆமையையோ சேவிக்காம இருக்கோமா? அப்படிலாம் இல்ல. பகவான் சர்வ சுதந்திரன், எல்லாம் உண்டு அவனுக்கு, எல்லாம் அவனுக்கு கீழ்பட்டதுதான். அதனால எப்படி வேணாலும் பெருமாள் அவதாரம் பண்ணுவான். பெருமாள் அப்படின்னா நாம சேவிக்கணும்ன்றதுதான் நமக்கும் பெருமாளுக்குமான சம்பந்தம். அந்த மாதிரி பகவானுடைய அம்சங்களாக அவதாரம் பண்ணின ஆழ்வார்களும் எந்த வர்ணத்திலே வேணாலும் அவதாரம் பண்ணுவா. பிராமணர்களாகவும் அவதாரம் பண்ணுவா, பிராமணர் அல்லாத வர்ணத்திலும் அவதாரம் பண்ணுவா, பிறந்தது ஒரு வர்ணம் வளர்ந்தது ஒரு வர்ணம்ன்ற மாதிரியும் அவதாரம் பண்ணுவா. உதாரணமா திருமழிசை பிரான், திருப்பான் ஆழ்வாரி வாழலாம். புருஷாலாவும் அவதாரம் பண்ணுவா, ஸ்திரீயாகவும் அவதாரம் பண்ணுவா மத்த ஆழ்வார்கள் ஆண்டாள். ஆனா மனுஷனா மட்டும் ஏன் அவதாரம் பண்ணிருக்கா அப்படின்னா, ஆழ்வாரில் ஆழ்வோம்னு முதல் நாள் உபன்யாசத்திலேயே பார்த்தோம். யானையை கொண்டு யானையை பிடிப்பாரை போலேன்னு மனுஷாலான நம்மளை திருத்தணும்னா மனுஷாலா வந்தாதான் திருத்த முடியும்னு நமக்காக நம்ம ஜாத்தியிலே வந்து பெருமாள் அவதாரம் பண்றான். அதனால 12 ஆழ்வார்களும் மனுஷாலாவே இருக்கான்றதை புரிஞ்சுக்கணும், மனுஷ சரீரத்திலேயே இருக்கான்றதை புரிஞ்சுக்கணும். இப்படி மனுஷ சரீரத்துல வந்து அவதாரம் பண்ணினது யாருன்னா பகவானும் அவனுடைய அடிமைகளான நித்திய சூரிகளும். இப்ப நம்மாழ்வார் யாருன்னு பார்த்தோம், சாட்சாத் சேனை முதலியாருடைய அம்சம்னு பார்த்தோம். 7 14 லோகங்களையும் விபூதிகளையும் பெருமாள் பிராட்டிக்கு அடுத்தபடியா நிர்வாகம் பண்ணக்கூடிய செங்கோலேந்தும் திருவரங்க செல்வனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதனுடைய சேனாபதி ஆழ்வான். எழில் பிரம்பில் செங்கோலை ஏந்துமவன் வாழியேன்னு போற்றப்படும்படியான விஸ்வக்சேனருடைய அவதாரம் நம்மாழ்வார்னு பார்த்தோம். நம்மாழ்வார் சாட்சாத் கண்ணனுடைய அவதாரம், பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்திலே குருகா மகாத்மியம்னு ஆழ்வார் திருநகரி ஸ்தல புராண ஸ்லோகத்தை கொண்டு அனுபவித்தோம். இப்படி நித்திய சூரியான விஸ்வக்சேனரே பகவானே நம்மாழ்வாரா வந்து அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்ற ரகசியம் தெரியாதவர் அல்ல மதுரகவி ஆழ்வார். இவரும் குமுதர் அப்படின்னு சொல்லக்கூடிய கணாதிபரான நித்திய சூரியனுடைய அம்சம்தான். இவரும் பகவானுடைய அனுப்பிரவேச அவதாரம் தான். அதனால இவெல்லாம் வியக்தி விசேஷங்கள்னு சொல்லுவா. அதுக்கு என்னன்னா, இப்போ பிராமணரான மதுரகவியாழ்வார் பிராமணர் அல்லாத நம்மாழ்வாரை சேவிச்சார் அப்படின்னா எல்லாரும் அப்படி பண்ணலாமா அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு கிடையாது. நம்மாழ்வார்னு சொல்லக்கூடியவர் பகவானுடைய அவதாரம், நித்திய சூரியனுடைய அம்சம். அதனால அவெல்லாம் வியக்தி விசேஷங்கள், விசேஷமானவா வாழலாம், அவதார புருஷா. அவளை வச்சுட்டு இப்ப பாக்குற குரங்கள் எல்லாம் ஹனுமார்னு சொல்லிட முடியுமா? பாக்குற பன்றி எல்லாம் வராகன்னு சொல்லிட முடியுமா? கணத்துல இருக்கிற எல்லா ஆமையையும் கூர்ம மூர்த்தின்னு சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி வியக்தி விசேஷங்கள். ஒரு கூர்மம் தான் பகவான், ஒரு வராகம் தான் பகவான், ஒரு வானரம் தான் மாருதி ஹனுமான். அந்த மாதிரி வியக்தி விசேஷங்களை வாழலாம். அதனால இந்த விசேஷமான வீணான விசாரங்கள்லாம் இங்க வேண்டாம் அப்படின்னு நம்முடைய சம்பிரதாயத்துல பெரியவர்கள் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கா. இப்படி வசந்த அனுஷ்டாத்தாவான் ஞானியா வயசுலயும் பெரியவரா இருக்கக்கூடிய மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரை வந்து சேவிக்கிறார். சேவிச்சு, சுவாமி உங்களுடைய பெருமை எப்படி இருக்குன்னு நான் சொல்ல கேட்டேன். இந்த ஊருக்கு வந்து உங்களை பத்தி விசாரிச்சப்போ நீங்க பிறந்ததுல இருந்து இந்த உலக சம்பந்தமே இல்லாமல் பெரிய மகானாக எழுந்தருளி இருக்கிற அந்த வைபவத்தை கேட்டேன். அதுலேயே உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை வந்துடுத்தோ. அதுக்கும் மேல என்னுடையதான ஞான பசியை தீர்க்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் ரத்தின சுருக்கமா தெளிவான பதில் சாதித்தீர்கள். அதனால நீங்க மகா ஞானின்னு உங்களுடைய பெருமையை தெரிஞ்சுட்டேன்.
நான் உங்களை ஆச்சாரியனா அடைய விரும்புறேன், என்ன உங்க சிஷ்யனா ஏத்துக்கணும், அடியனுக்கு தத்துவஹித புருஷார்த்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணணும், வேத வேதாந்தத்தினுடைய விசேஷார்த்தங்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு மதுரகவியாழ்வார் விழுந்து நம்மாழ்வார் இடத்துல பிரார்த்திக்கிறார். இப்போ மதுரகவியாழ்வார் என்ன கேள்வி கேட்டார், நம்மாழ்வார் அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்றத அவசியம் தெரிஞ்சுக்கணும். செத்ததின் வயிற்றிலே சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். இங்கே செத்தது அப்படின்னா அச்சேதன வஸ்து, அதாவது உயிர் இல்லாமல் ஞானம் இல்லாமல் ஜடமாக இருக்கக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். எதெல்லாம் உயிர் இல்லாம ஞானம் இல்லாம இருக்கோ அதெல்லாம் அச்சேதனம், அசித்து, ஜடம்னு சொல்லக்கூடிய வஸ்து. நம்மளுடைய உடம்பு இருக்க பாருங்க, உயிர் மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய உடம்பும் ஜடம்தான். ஆத்மான்னு சொல்லக்கூடிய நாம இந்த உடம்புல இருக்கிறதுனாலதான் அதுக்கு உணர்ச்சி உண்டு, ஞானம் உண்டு, நடமாடுறது, காரியம் பண்றது. அதே இந்த உடம்பை விட்டு ஆத்மா பிரிஞ்சுடுத்துன்னா உணர்ச்சி கிடையாது, ஞானம் கிடையாது, காரியம் கிடையாது. ஆகையினால உயிர் இல்லாத உடல் இருக்கு பாருங்க, அது உயிர் இல்லாதபடியினால செத்ததுன்னு பேர் அதுக்கு, அச்சேதன வஸ்து. அதிலே சிறியது பிறந்தால், சிறியது அப்படின்னா இங்க ஆத்மாவை சொல்றது. ஆத்மான்னு சொல்லக்கூடியது எவ்வளவு சின்னது தெரியுமா அளவுல? கடுகை விடவும் பல மடங்கு சின்னது, அணுவை விடவும் பல மடங்கு சின்னதுன்னு உதாரணங்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் நிஜமா ஆத்மாவினுடைய சைஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சுவாமி ஒல்லியா இருக்கார், அவர் ஆத்மா சின்னதா இருக்கும். இன்னொரு சுவாமி ஹைட்டா குண்டா இருக்கார், அவர் ஆத்மா பெருசா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஆத்மான்னா எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரீரத்துக்கு தான் வித்தியாசம் எல்லாம். நிஜமான ஆத்மாவினுடைய அளவு என்னன்னா வேதம் சொல்றது வாலஸ்ய 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 சதபாகம் அப்படின்னு சொல்றச்ச, ஒரு பசுமாட்டினுடைய வால் இருக்க பாருங்க, அந்த வால்ல இருக்கக்கூடியதான ஒரு மயிர் எடுத்துக்கணும். பசுமாட்டு வால்ல இருக்கிற ஒரு மயிர் இருக்கு பாருங்க, அதனுடைய நுனி ஷார்ப்பா இருக்கக்கூடிய அந்த மயிரினுடைய நுனிய 100 கூறு போடணும். அந்த நுனியே எத்தனை சின்னது மைனூட்டா இருக்கும், அத்தனை 100 கூறு போடணும். அதுல ஒரு நுனி எடுத்துட்டு இன்னொரு 100 கூறா போடணும். அதுல ஒரு நுனி எடுத்துட்டு இன்னும் 100 கூறா போட்டா அதுல ஒண்ணு என்னவோ அதுதான் ஆத்மாவினுடைய அளவு. அப்போ உலகத்திலேயே ரொம்ப சின்னது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி உலகத்திலேயே சிருஷ்டியிலேயே படைப்பிலேயே ரொம்ப சின்னது எதுன்னா ஆத்மாதான். அதனால இதை விட சிறியது இல்லைன்றதுனால இத்த சிறியது அப்படின்ற பேரால சொன்னார் ஆழ்வார். செத்ததின் வயிற்றில் இந்த உடம்பிலே சிறியதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மா பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். இங்க தின்றது அப்படின்னா எதை அனுபவிக்கிறது, எதை அனுபவிச்சுட்டு எங்கே இருக்கும், கிடக்கும்னா இருக்கும் அப்படின்னு கேள்விக்கு அர்த்தம். அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இது எந்த சரீரத்துல இருக்கோ அந்த சரீரத்துக்கான போகங்கள், அந்த சரீரத்துக்கான தோஷங்கள், உணர்ச்சிகள் அப்படின்னு என்னென்னலாம் உண்டோ அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த சரீரத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பதில் இதுக்கு. இப்ப நாமெல்லாம் வசந்த ஆத்மாக்கள் தான். மனுஷ சரீரத்துல பிறக்கிறோம். பிறந்தா விட்டு சட்டவாயு நம்மளை தாக்குறது. தாக்கினா விட்டு மனுஷாளுக்கு ஏற்படக்கூடியதான பசி, நோய், தூக்கம், கவலை, மலமூத்திராதி தோஷங்கள், 2 நாள் சாப்பிடலன்னா சுழண்டு போய் உழறது, சேர்ந்த மாதிரி 10 நாள் சாப்பிடலன்னா உயிர் போயிடுறது, ஒரு நாள் குளிக்கலன்னா உடம்பு நாடுறது, இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம் ஆத்மாவுக்குரியதல்ல. இந்த ஆத்மா எந்த உடம்புல பூந்துன்னு இருக்கோ அந்த உடம்புக்குரிய தோஷங்கள். அப்ப இந்த ஆத்மா என்ன பண்றான்னா, இவன் எங்க பூந்தானோ அந்த உடம்பினுடையதான பிளஸ் மைனஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டு அங்கேயே சுத்தின்னு இருக்கான். இப்ப சாப்பிடலைன்னா யாருக்கு பசிக்கிறது? உடம்புக்கா பசிக்கிறது? அந்த உடம்பை உடைய ஜீவன் நான் சாப்பிடல எனக்கு பசிக்கிறதுன்னு உணர்றான். ஏதோ இவனுக்கு பிடிச்ச விஷயத்த சாட்டான், ஆஹா நன்னா இனிப்பா இருக்கு நன்னா சாட்டேன்னு இந்த ஆத்மா சந்தோஷப்படுறது. இப்படி கஷ்டமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் அந்த உடம்பினால ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த உடம்புலயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேல என்ன பதில் சொல்ல முடியும் இந்த கேள்விக்கு? செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அந்த செத்ததுன்னு சொல்லக்கூடிய சரீரம் சம்பந்தப்பட்ட சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டு அங்கேயே கிடக்கும், அந்த உடம்புலயே தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீராத்ம பிரமத்தோட இருக்கும். இந்த உடம்பு தான் ஆத்மான்னு நினைச்சுண்டு ஞானம் இல்லாமல் ஆத்மா எதுன்னு தெரிஞ்சுக்காம, பரம்பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்காம, அந்த பரம்பொருளை போய் அடையக்கூடிய வழியிலையும் இறங்கி முயற்சி பண்ணாம அப்படி இருந்துட்டு இருக்கோம்னு பதில். இதுக்கு இன்னொரு விதமான பதிலும்
நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்றது உண்டு. இந்த பதிலுக்கு இன்னொரு விதமான அர்த்தமும், அச்சேதனத்தாலான பிரபஞ்சத்திலே பிறக்கும் அணுவான ஜீவன் அனுபவிப்பது என்ன அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் கேட்ட கேள்விக்கு அர்த்தம். அச்சேதனத்தால் ஆன பிரபஞ்சம், உயிரில்லாத ஜடப்பொருள்களாலே ஆன இந்த உலகம் இருக்கிறதே, இதிலே பிறக்கக்கூடிய ரொம்ப சிறிய அளவை உடைய ஜீவன் ஆத்மா எதை அனுபவிக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்டார். பதில் பிரபஞ்சத்தில் உள்ள போக்கியங்களையே அனுபவித்துக் கொண்டு சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கும். சுவாமி, இந்த உலகத்துல ஏதோ ஒரு உடம்புல ஒருத்தன் பிறக்கிறான், என்ன பண்றான்? அப்படி இந்த உலகத்தை பார்க்கறான். இந்த உலகத்துல என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கோ அதையெல்லாம் அனுபவிக்கிறான். இந்த உலகத்துல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்களையும் அனுபவிக்கிறான். இப்படி சுகமோ துக்கமோ இந்த உலகத்துல இருக்கக்கூடியதையே அனுபவிச்சுட்டு இந்த உலகத்திலேயே சுத்தின்னு இருக்கானோ இல்லையோ? அதே மாதிரி இந்த உலகம்னு சொல்லக்கூடியது என்ன? சம்சாரம். பண்ணின பாவத்தையும் புண்ணியத்தையும் கழிச்சுட்டு போறதுக்காக நாம நாடகம் ஆடக்கூடிய மேடையாக இருக்கக்கூடியது இது. இங்க அவனுக்கு என்ன ரோலோ, அவன் பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு என்ன பலனோ அதை அனுபவிச்சுட்டு அப்படி சுத்தின்னு இருப்பான். அதுல இருந்து கரை சேரக்கூடிய வழியை யோசிக்க கூட மாட்டான் அப்படின்னு ஒரு அர்த்தமா இதுக்கு. இது சூக்ஷ்மமான அர்த்தம். மூணாவது, இதுக்கு நம்மாழ்வார பர்சனலா கேட்ட கேள்வின்னு எடுத்துட்டா அதுக்கு ஒரு பதில். மதுரகவி ஆழ்வார் என்ன கேட்கிறார் அப்படின்னா, நம்மாழ்வாரை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டுட்டார், நேரையும் அவரை பார்த்துட்டார். இப்ப அவர் நம்மாழ்வாரை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, உடையநங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவினுடைய வயத்துல பிறந்த நீங்க அந்த அம்மாவினுடைய தாய்ப்பாலை சாப்பிடாம அந்த அம்மாவினுடைய மடியிலே அவர்களோடு வளராமல் எப்படி உயிரோடு இருக்க முடியறது உங்களால? பிறந்த ஒரு குழந்தையின் தாய்ப்பால் சாப்பிட்டு தானே முதல்ல உயிர் வாழறது. தாய்ப்பால்னு சொல்லக்கூடியது குழந்தையினுடைய உயிர்ப்பால் இல்லையா? எத்தனை ஆகாரம் சாப்பிட்டு ஒருத்தன் பலமா இருந்தாலும் குழந்தை பருவத்திலே தாயினிடத்துல நன்னா பால் சாப்பிடாத போனானா அவன் நோஞ்சானா, ஆரோக்கியம் இல்லாதவனா, நோயாளியா இருக்கிறத பாக்குறோமே. அப்போ குழந்தையினுடைய உயிரை வளர்க்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம் அந்த தாய்ப்பால. அப்படி உடையநங்கை அம்மாவோட வயத்துல பிறந்துட்டு நீர் அந்த அம்மாவினிடத்திலே தாய்ப்பால் சாப்பிடாமல் ஆனா உயிரோடு இருக்கிறது எப்படி சுவாமி, என்ன ரகசியம் அது அப்படின்னு கேட்டார். அதுக்கு சூக்ஷ்மமா நம்மாழ்வார் சொன்ன பதில் என்னன்னா, அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னா, அந்த உடையநங்கை அம்மா இருக்காளே அவளுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, பரமாத்மா எம்பெருமான், அந்த எம்பெருமானை தின்று அப்படின்னா எம்பெருமானுக்கு பரமாண்ணம்னு பேரு. ஆத்மா எப்படி உடம்புல நிக்கும்னா அன்னம் சாப்பிட்டாதான் நிக்கும். அன்னம் அப்படின்னா சாதம் ஆகாரம்னு சொல்றோமோ இல்லையோ, சாப்பிட்டுட்டே இருந்தாதான் ஆத்மா உடம்புல நிக்கிறது. சேர்ந்த மாதிரி குறிப்பிட்ட நாள் சாப்பிடலன்னா பிராணன் போயிடுறதோ இல்லையோ. அப்போ ஆத்மாவை உடம்புல தங்க பண்றதுக்கு முக்கியமான காரணம் அன்னம். அந்த அன்னம் கூட சாப்பிட்டுட்டே இருந்தா 1000 வருஷம் 2000 வருஷம் எல்லாம் உயிரோடு இருக்க முடியாது. என்னைக்கு உடம்புல இருந்து உயிர் பிரியணும்னு தலையில எழுதியிருக்கோ அன்னைக்கு வரைக்கும் தான் அன்னம் உடம்புல உயிரை தங்க வைக்கும். போய் சேர வேண்டிய நேரம் வந்துடுத்துன்னா சாதமே சாப்பிட முடியாது. முதல்ல அப்படியே சாப்பிட்டாலும் வெளியில வந்துடுறது. வாயிலட்டிய கஞ்சியும் மீண்டு அப்படின்னாரு பெரியாழ்வார். வாயில குத்தின கஞ்சி கூட வெளில வந்துடுத்து சுவாமி, போய் சேர வேண்டிய நேரம் வந்துடுத்துன்னு அர்த்தம். அதனால அன்னம் கூட குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஆத்மாவை பிடிச்சு வச்சுக்கும் உடம்புல. அப்ப எது நிரந்தரமான அன்னம், எது வசந்த அன்னம், எது பரம அன்னம், அதாவது அன்னத்துல எல்லாம் வசந்த பெரிய அன்னம் எதுன்னா பரம அன்னம் எது, பரம அன்னம் எதுன்னா பகவான்னு சொல்லக்கூடிய அன்னம். வேதம் சொல்றச்ச அகமன்னம் 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 அப்படின்னு இந்த ஆத்மாவின்னு சொல்லக்கூடியது அன்னம். அப்படின்னா அன்ன ரூபமானது இந்த ஆத்மா. சாதம் சாட்டாதான் ஆத்மா தங்கும். அப்பேற்பட்ட ஆத்மாவை சாதமாக அம்சைக்கக்கூடியவன் பகவான். அதனால அன்னத்துக்கு அன்னமாக இருக்கக்கூடியவன் பரமாண்ணம். உடையநங்க அம்மாவனோட வயசுல பிறந்துட்டோ அவளோட பாலை சாட்டுண்டு அவளாட்டம் மனுஷாலாட்டமே நான் இருந்துட்டு இருந்தேனா நான் எப்படி பெருமாள் அடையிறது? அந்த அம்மாவுக்கும் பரமாண்ணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, அந்த ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடிய பரம அன்னத்தை நான் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கேவலம் இந்த பால் தயிர் மோர் சாதம்னு சொல்லக்கூடிய அல்ப அன்னம் எல்லாம் எம்மாத்திரம். அதனால ஒருத்தன் அன்னம் இல்லாமல் கூட வாழலாம். பரமாண்ணமான பரபிரம்மத்தினுடைய சிந்தை இல்லாமல், ஸ்ரீமன் நாராயணனுடைய தியானம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு அர்த்தமா. பாக்குற வாழ்க்கெல்லாம் இதுதான் ஆச்சரியம். குழந்தை பிறந்த ஒரு தீர்த்தம் சாப்பிடல, தாய்ப்பால் சாப்பிடல, ஒரு பழம் சாப்பிடல, சாதம் சாப்பிடல. ஆனா எப்படி இந்த குழந்தைக்கு உயிர் தங்கி இருக்க உடம்புல இவ்வளவு பிரகாசமா இருக்க குழந்தை அப்படின்னு ரொம்ப ஆசை பாக்குற வாழ்க்கெல்லாம். ஆச்சரியம்.
அதுக்கு மதுர கவி ஆழ்வார வியாஜமா வச்சுண்டு சாக்கா வச்சுண்டு நம்மாழ்வார் முதல் முறையா பதில் சொல்றார். நாம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் விஷயமே கிடையாது, பரமாண்ணம்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம் தான் விஷயம். எங்களுக்கெல்லாம் ஆழ்வார்களான எங்களுக்கெல்லாம் எது பட்டினி அப்படின்னா, என்னைக்கு பகவான தியானம் பண்ணாம பகவானை அனுபவிக்காம பகவானுடைய பேரை சொல்லாம இருக்குமோ அதுதான் பட்டினி நாள். நான் குழந்தையா இருக்கிறச்ச என்ன கொண்டாந்து இந்த புளிய மரத்தடியில விட்டா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பகவானை இடைவிடாம தியானம் பண்ணிட்டு இருக்கேன். பரமானம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் ஆகிற உணவை உண்டு கொண்டிருக்கிறேன். அதனாலதான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடிய ஆகாரம் சாதம் எனக்குள்ள போறதுனாலதான் நான் புசு புசுன்னு இவ்வளவு அழகா தேஜஸ்வியா வளர்ந்துட்டு இருக்கேன். பிறந்த போது தவழ்ந்து வந்தவன் இன்னைக்கு ஒரு பெரிய ரிஷியாட்டமா இவ்வளவு பெரிய சரீரத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா பரமாண்ணமான நாராயணனை புசிப்பதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி, கேவலம் நாம வயிற்றுக்கு சாப்பாடுற சாப்பாட்டெல்லாம் உடம்பதான் வளர்க்கும், ஆத்மாவை கொஞ்ச காலத்துக்கு தான் புடிச்சு வைக்கும். ஆனா ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடிய அன்னம் இருக்கிறதே அது ஆத்மாவை என்றும் அழியாமல் வைத்துக் கொள்ளும். அப்படின்னா என்ன? திரும்ப பிறந்து திரும்ப இறந்து கஷ்டப்படக்கூடிய ஸ்வர்க நரகங்கள், இன்னொரு வயத்துல பிறவி, அதெல்லாம் இல்லாமல் பண்ணி தன்னை போலவே ஸ்ரீவைகுண்டத்திலே பரம ஆனந்தத்தோட வைத்துக் கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன கேள்விக்கு அதை விட சின்னதா பதில். அதுல எத்தனை ஆழமான விஷயங்கள்லாம் உண்டு. வேதாந்தத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை எல்லாம் இவர் கேட்டார், அவரும் சுருக்கமா சொல்லிட்டார். முதற்கவி ஆழ்வார் பார்த்தார், இப்பேற்பட்ட மகான் ஞானியைத்தான் ஆச்சாரியனாக அடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சுட்டு, இவர் சர்வஜர், எல்லாம் தெரியறது இவருக்கு, இவருக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லை. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் ஆசையோட கூட பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாகவதோத்தமராக மகானுபாவராக இருக்கிறார் இவர். இப்பேற்பட்ட ஞானமும் அனுஷ்டானமும் பக்தியும் ஆத்ம குணங்களும் உடைய ஒரு மகானை தான் நாம ஆச்சாரியனா வரிக்க வேணும். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியனை அடைகிற போதுதான் நமக்கெல்லாம் நல்ல கதி, நாம மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்ற தீர்மானத்துக்கு வந்து மதுர கவியாழ்வார் வேறற்ற மரம் போல நம்மாழ்வாருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி, சுவாமி அடியேனை தேவரையருடைய சிஷ்யனாக அங்கீகரித்தருள வேணும்னு பிரார்த்திக்கிறார். நம்மாழ்வார் அப்படியே ஆட்டோன்னு ஏத்துட்டார். அன்னையிலிருந்து நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஆச்சாரியனே எனக்கு பெருமாள் அப்படின்னு வாழ்ந்தவர் மதுர கவியாழ்வார். மேவினேன் அவன் பொன்னடிமைமையே. நம்மாழ்வாருடைய திருவடிகள்ல நிரந்தரமாக குடிகொண்ட மனத்தினராகிவிட்டார் மதுர கவியாழ்வார். இனிமேல் பெருமாள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது இவருக்கு. இவருக்கு யார் பெருமாள் அப்படின்னா நம்மாழ்வார் தான் பெருமாள். ஏன்னா அந்த பெருமாளே தான் நம்மாழ்வாரா வந்து இங்க அவதாரம் பண்ணியிருக்காருன்ற ரகசியமும் மதுர கவியாழ்வாருக்கு தெரியும். இப்பேற்பட்ட ஞானமும் அனுஷ்டானமும் உடைய ஆச்சாரியனை அடைந்து சரணாகதி பண்ற போதுதான் பெருமாள் நம்மள சுலபமா ஏத்துக்கிறான் அப்படின்ற ரகசியமும் தெரிந்தவர் மதுர கவிகள். இல்லைன்னா அவராட்டமா ஊர் ஊரா போய் தபஸ் பண்ணணும், அதெல்லாம் நம்மளால முடியுமா? அவரால முடியும். இந்த ஜோதி மட்டும் தெரியலன்னா அவர் தபஸ் பண்ணி வைகுண்டம் போயிருப்பார், அப்பேற்பட்ட சக்திமான். ஆனால் இவ அவதாரம் பண்ணது எதுக்கு சுவாமி? குமுதர்னு சொல்லக்கூடிய நித்தியசூரி வந்து மதுரகவி ஆழ்வாரா பிறந்து அவர் அயோத்தியால போய் தபஸ் பண்ணி மோட்சம் போறது எதுக்கு? அதுக்கு அவர் வைகுண்டத்திலே இருக்கலாமே. அதெல்லாம் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்மாழ்வார போன்ற ஆச்சாரியர்களை சரணாகதி பண்ணி அவாளே தெய்வம்னு வாழ்ந்தா போறோம், நீங்க மோட்சத்துக்கு போலாம்னு சொல்லக்கூடிய வசந்த சம்பிரதாயத்தை காட்டி கொடுப்பதற்காக அவதாரம் பண்ணினவர் மதுரகவி ஆழ்வார். ஆழ்வார்கள் 12 பேர்ல மதுரகவி ஆழ்வாரையும் ஆண்டாளையும் பாகவத நிஷ்டா, பாகவத பிரதிபத்தி உடையவான்னு சொல்லுவா. அதாவது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரே தெய்வம்னு வாழ்ந்தவர், அவர் தான் இவருக்கு ஆச்சாரியன். தேவுமற்றறியேன் குருகூர் நம்பியை தவிரன்னு வாழ்ந்தவர். ஆண்டாள் எங்கு பார்த்தாலும் தன்னுடைய திருத்தகப்பனாரும் ஆச்சாரியருமான பெரியாழ்வாரை முன்னிட்டு தன்னை சொல்லிக் கொண்டவள், விட்டு சித்தன் கோதை அப்படின்னு சொல்லிக் கொண்டவள். அதனால இவா 2 பேரும் ஆச்சாரியனை முன்னிட்டு பெருமாளை சரணாகதி பண்ணின பாகவத பிரதிபத்திக்காரா அப்படின்றதுனால இவாள் ஆழ்வார்கள்ல சேர்த்துக்கிறது இல்லை. இவா 2 பேரும் விசேஷமானவான்னு சொல்றது ஒரு சம்பிரதாயம். மத்த 10 ஆழ்வார்களும் சாட்சாத்தா பகவான் இடத்துல பரபக்தி கொண்டு அதனால பகவான சாட்சாத்காரம் பண்ணி சரணாகதி பண்ணி பெருமாள் இடத்துல போய் சேர்ந்தான்றதுனால அவா ஒரு கோஷ்டின்னு சொல்றோம். இந்த 2 கோஷ்டியில நமக்கு எது சரிப்பட்டு வரும் சுவாமி? நமக்கு யாருக்குன்னா முதலாழ்வார்களாட்டம் யோகம் தியானம் பண்ண முடியுமா? திருமழிசை ஆழ்வாராட்டமா 4700 வருஷம் வாழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பெருமாள் தான் பரம்பொருள்னு நிர்தாரணம் பண்ணி அந்த பெருமாளை அடைய முடியுமா? அல்லது நம்மாழ்வாரை போல பிறந்ததுல இருந்து பால் சாப்பிடாம தீர்த்தம் சாப்பிடாம பெருமாள் பெருமாள்னு வாழ்ந்து உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் இருக்க முடியுமா? எதுவுமே முடியாது சுவாமி. நம்மளால பிறந்த உடனே அழறோம்,
பிறந்த குழந்தை அழலைன்னா சுத்தி இருக்கிறவா இவ அழ ஆரம்பிச்சுடுறா, குழந்தை இருக்கோ போயிடுத்தோன்னு. அதனால பிறந்த உடனே அழறது, எதுக்கு அழறது? பசியில் அழறது. பால் சாப்பிடணும், சாப்பிட்ட உடனே மலமூத்திராதி தோஷங்கள்லாம் வருது. என்னைக்கு தாய் வயத்துல இருந்து உலகத்தை பார்க்கறதோ அன்னைக்கே இதனுடையதான நாடகம் ஆரம்பிச்சு விடுறது. இது செத்ததின் வயிற்றிலே பிறந்த இது, இந்த சிறியது அத்தை தின்று அங்கே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய படலம் முதல் நாள்ல இருந்து முதல் நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு விடுறது. பாவம், இதுக்கு என்ன கதி சுவாமி? இது எங்க திருமழிசை பிரானாட்டம் நம்மாழ்வாராட்டம் யோகம் பண்றது? அப்ப என்ன பண்ணலாம்னா, மதுர கவி ஆழ்வாரும் ஆண்டாளும் காட்டி கொடுத்த வழிதான் நமக்கெல்லாம் சுலபம். ஆச்சாரியனே தெய்வம் என்றிருங்கள். ஆழ்வார்கள்லாம் எப்பேற்பட்டவான்னா, பகவான் தான் எல்லாம் அப்படின்றத உணர்ந்து எல்லாம் பகவானேன்னு வாழ்ந்து காட்டினவா. அந்த மாதிரி வாழ வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை, அந்த மாதிரி வாழக்கூடிய சக்தியும் நமக்கு இல்லை, அந்த அளவுக்கு ஞானமும் நமக்கு போராது. அப்ப என்ன பண்றது? யார் அந்த மாதிரி இருக்காலோ அந்த ஆச்சாரியனே நமக்கு பெருமாள், அல்லது பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்துன்னு அந்த பெருமாளே இந்த ஆச்சாரியன் ரூபத்துல நமக்காக அவதாரம் பண்ணிருக்கார் அப்படின்றத புரிஞ்சுட்டு அந்த ஆச்சாரியனுடைய திருவடிதான் எனக்கு கதி அப்படின்னு வாழ வேணும். அப்படி வாழ்ந்தால் அந்த ஆச்சாரியன் நமக்காக அனுஷ்டிக்கிற சரணாகதியிலே நம்முடைய ஜீவன் ரட்சிக்கக்கூடியதான பாரத்தை பெருமாள் பிராட்டி ஏத்துண்டு நமக்கு மோட்சம் தரக்கூடியதான உசந்த வேதாந்த சம்பிரதாயத்தை மதுர கவியாழ்வார் நமக்கெல்லாம் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் பண்ணினார். அதுக்கு முன்னால வரைக்கும் முதலாழ்வார்களோ திருமழிசை பிரானோ நம்மாழ்வாரோ எல்லாம் அவதாரம் பண்ணி ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம், அவன் அடையறதுக்கு பக்தி பிரபத்தி தான் வழி, அவன் வைகுண்டம் கொடுப்பான்னு சொன்னான். எத்தனை பேர் பக்தி யோகம் பண்றதுக்கு தயாரா இருந்தா, எத்தனை பேருக்கு ஞானம் உண்டு, சக்தி உண்டு, அல்லது எத்தனை பேர் சரணாகதிக்கு முக்கியமான மகா விசுவாசத்தோடு இருந்தா. அதனால அவ அதுக்கெல்லாம் வழிகாட்டி கொடுத்தாலும் நமக்கு கஷ்டமா இருக்கு சுவாமி. எது நமக்கு சுலபம்னா, ஆழ்வார போல இருக்கக்கூடிய ஒரு சொந்த ஆச்சாரியன் திருவடிகள்ல போய் ஆசிரியத்து அந்த சுவாமி நமக்காக அனுஷ்டிக்கக்கூடிய சரணாகதியில அடங்கி நிக்கிறது தான் நமக்கு சுலபமா இருக்கு சுவாமி. அதுவும் இன்னைக்கு காலகட்டத்துல. இது என்னமோ புது கதையா இருக்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வேதாந்தங்களிலே காட்டப்பட்ட வழிதான் அப்படின்னு சுவாமி தேசிகன் மதுர கவி காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கேன்னு, இது தொல்வழி, தொன்மையான வழி. வேதம் என்ன, புராணம் என்ன, இதிகாசங்கள் என்ன, அருளி செயல்கள் என்ன, எல்லாத்திலையும் சொல்லப்பட்ட வழிதான் ஆச்சாரியன் திருவடியை ஆசிரியித்து சரணாகதி பண்ணிக்கிறதுன்றது. அது தொல்வழி மட்டுமல்ல, பிராச்சீனமான மார்க்கம் மட்டுமல்ல, வேத சாஸ்திர சம்பிரதாய மார்க்கம் மட்டுமல்ல, நல்வழியும் கூட. அத்தனை கஷ்டப்பட்டு பக்தியோகம் பண்ணி போக வேண்டிய மோட்சத்தை இத்தனை சுலபமாக இந்த கணகால வியாபாரமான பிரபத்தியிலே பெறுகிறாய்னா அது எத்தனை நல்ல வழி உனக்கு. அதை விட சுலபமான ஒரு வழி இருக்க முடியுமா உனக்கு? அதனால சரணாகதி ஆச்சாரியன் முகமாக பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியதான சம்பிரதாயத்தை நமக்கெல்லாம் அனுஷ்டித்து காட்டுவதற்காகவே மதுர கவி ஆழ்வாருடையதான திரு அவதாரம். அதனால மற்ற ஆழ்வார்களை விட இவர் ஒரு படி மேலானவர், நமக்கான வழியை காட்டி கொடுத்தவர்ன்றபடினாலே. ஆகையினால இப்ப ஏற்பட்ட மகானதான ஆச்சாரியனா அடையணும்னு மனசுல ரொம்ப சந்தோஷத்தோடைய கூட விழுந்து சேவித்து என் அங்கீகரிக்கணும்னு அவரும் சரி அங்கீகரிச்சு விட்டார். இனி நம்மாழ்வாரே தெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்கார். சாஸ்திரம் சொல்றது, குருர் பாதாம்புஜம் தியாயேத்து குரோர் நாம சதா ஜபேத்து. ஒரு சிஷ்யன் எதை தியானம் பண்ணணும்னா குருவினுடைய திருவடிகளையே தியானம் பண்ணிட்டு இருக்கணுமா. நம்முடைய ஆத்மாவை பகவானிடத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய ஆச்சாரியன் இருக்காரு, அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகளை மனசிலே தியானம் பண்ண வேணும். எதை ஜபிக்கணும்னா குரோர் நாம சதா ஜபேத்து, குருவினுடைய திருநாமத்தை எப்போதும் ஜபித்துக் கொண்டிருங்கள். அதுக்காக தான் நாம என்ன பண்றோம், எப்பவும் பண்ண முடியலன்னாலும் நித்தியம் தீர்த்தாமாடி திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டா விட்டு ஆச்சாரியனை அவருடைய திருவடிகளை தியானம் பண்ணிக்கொண்டு, ஆச்சாரிய தனியனை சொல்றது அவர் ஆச்சாரியன் அவர் ஆச்சாரியன்னு பெருமாள் வரைக்கும் ஆச்சாரிய பரம்பரை தனியன்களை சொல்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். தனியன்னு சொல்லக்கூடியது ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லி, அப்பேற்பட்ட ஆச்சாரியனை அடியேன் பணிவோடு கூட சரணடைகிறேன் அப்படின்னு நம்மளுடைய பக்தியை ஆச்சாரியனிடத்திலே வெளிப்படுத்தக்கூடியதான அந்த மந்திரத்துக்கு தனியன்னு பேரு. அததான் பண்ணிட்டு இருக்கோம். ஆழ்வார்கள் எப்படி, நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி சதா சர்வகாலமும் பரம ஆச்சாரியனான பகவானுடைய திருவடிகளை தங்கள் மனதிலே தியானித்துக் கொண்டு அந்த எம்பெருமான் விஷயமான மந்திரங்களான வேத வேதாந்தங்கள் பிரபந்தங்களை எல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த மாதிரி பகவானுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய ஆச்சாரியாளுடைய திருவடிகளை எப்போதும் தியானம் பண்ணிக்கொண்டு
அந்த ஆச்சாரியனுடைய திருநாமம் முதலான தனியன்களை எப்போதும் சொல்லக்கூடியவர்களாக ஒரு சிஷ்யர்கள் இருக்க வேண்டும் என்பதை மதுரகவி ஆழ்வார் நமக்கெல்லாம் அனுஷ்டித்து காட்டினார். தேவுமற்றறியேன், எனக்கு தெய்வம்னு ஒண்ணு தெரியாது. யார் தெய்வம்னா எங்க ஆச்சாரியன் நம்மாழ்வார் தான் தெய்வம். குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே, எனக்கு பெருமாள் விஷயமான பாசுரம் எல்லாம் கூட வேண்டாம் சுவாமி, எங்க ஆச்சாரியன் விஷயமான இந்த 11 பாட்டு போறோம், கண்ணினொன்று சிறுத்தாம்பு போறோம். என்ன பண்ணிருக்கார் இவர்? தேவுமற்றறியேன் குருகூர் நம்பியை தவிர எல்லோரும் பகவானுடைய திருவடி தாமரையை தியானிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிட்டு, ஆனால் நான் என்னுடைய ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளைத்தான் தியானிப்பேன்னு குரு பாதாம்புஜம் தியாயேத்துன்னு தியானிக்கப்பட வேண்டியது ஆச்சாரியனுடைய நம்மாழ்வாருடைய திருவடிகள் அப்படின்றத காட்டி கொடுத்தார். தேவுமற்றறியேன் குருகூர் நம்பின்னு. பாவின் இன்னிசை பாடித் திரிவனேன்னு அந்த குருகூர் நம்பி விஷயமான இந்த கண்ணினுன் சிறுத்தாம்புன்னு சொல்லக்கூடிய அவருக்கு தனியனாக இருக்கக்கூடிய 11 பாசுரங்களையும் எப்போதும் பாடிக்கொண்டிருப்பேன். குரோர் நாம சதா ஜபேத்து, பாடி திரிவனே, பாடிண்டே சுத்தின்னு இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? ஆச்சாரியனிடத்துல இருக்கக்கூடிய பிரதிபத்தியே ஒருத்தனை வைகுண்டம் கொண்டு போய் சேர்த்துடோன்னு அர்த்தம். ஆச்சாரியனை ஆசிரியத்து சரணாகதி பண்ணிண்டு அவர் அனுஷ்டித்த சரணாகத்தியிலே பரநியாசத்திலே அடங்கி இருப்பதுன்றது நம்மளை போல சாதாரணமான சிஷ்யாளுக்கெல்லாம் சாஸ்திரம் காட்டிய வழி. அதையும் யாரான ஒரு மகான் அனுஷ்டிச்சு காட்டலன்னா நமக்கு புரியாது. அதை அனுஷ்டிச்சு காட்டி புரிய வைக்கிறதுக்காகத்தான் சுவாமி மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம். இப்படி சாஸ்திரம் சொன்ன மாதிரி 3 கரணங்கள் மனோவாக்காயம்னு சொல்லக்கூடிய திரிகரண சுத்தியோடு கூட நம்மாழ்வாருடைய திருவடிகளையும் திருமேனியையும் தியானம் பண்ணி கொண்டு அவருடைய திருநாமங்களை கண்ணினொன் சிறுத்தாம்புன்னு சொல்லக்கூடியதான பாசுரமாக பாடிக்கொண்டு நம்மாழ்வாருடைய கைங்கரியம் தான் எனக்கு வாழ்க்கை, பெருமாள் கைங்கரியம் கூட வேண்டாம், பாகவத கைங்கரியமான ஆச்சாரிய கைங்கரியமே போறோம்னு சொல்லி நம்மாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு நம்மாழ்வாரே தெய்வம் அப்படின்னு ஆச்சாரிய பக்தியோடைய கூட மதுரகவி ஆழ்வார் ஆச்சரியமா காலம் தள்ளிண்டு வரார். அந்த சமயத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாளும் பிராட்டியும் நம்மாழ்வாரை கொண்டு காரியம் கொள்ள வேணும் அப்படின்னு முடிவு பண்றார். நம்மாழ்வார் எதுக்காக பிறந்தாரோ அந்த காரியத்தை தொடங்கணும் அப்படின்னு. முதல்ல நம்மாழ்வார் பிறந்ததுல இருந்து 16 வருஷ காலம் பகவத் தியானத்துல ஈடுபட்டு இருந்தார். இப்படி இவரே பகவத் தியானத்துல ஈடுபட்டு இருந்தாரானா உலகத்தை எப்படி திருத்துறது? அதனால இவர் ஆச்சாரியனாவதற்கு வேண்டிய தகுதிகளை எல்லாம் நாம கொடுப்போம்னு சொல்லி விஸ்வக்சேனர் அனுப்பி சமாசிரயனாதிகள்லாம் பண்ணி ஞானோபதேசம் எல்லாம் பண்ணிட்டு வந்தா முதல் கட்டமா. 2வது கட்டமா அந்த உபதேசத்தை இவர் சார்த்தகமாக்கணும். அப்படின்னா தன் ஆச்சாரியன் தனக்கு பண்ணின உபதேசத்தை லோகத்துல பரப்பணும். அதை ஒரு கிரந்தமா, ஒரு நூலா, ஒரு புஸ்தகமா வெளியிடணும். அப்போ எது பரம்பொருள்னா பகவான் தான் பரம்பொருள். அந்த பகவான் எப்படி இருப்பான், அவனுடைய பெருமைகள் என்ன, அவனுடைய குணங்கள் என்ன, அவன் கூட யாரெல்லாம் இருக்கா, அவன் என்ன ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கான், என்ன ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கான், அவனுடைய சொத்து எது, இதெல்லாம் தெரியணுமோன்னு நன்னா. அதனால நாம் என்ன பண்ணலாம், முதல்ல போய் நம்மளை முழுசா காட்டி கொடுக்கலாம் நம்மாழ்வாருக்கு அப்படின்னு பெருமாளும் தாயாரும் திருவுள்ளம் பண்ணி அப்படி பாக்குறா. இவ வாயை திறந்து கூப்பிட கூட இல்ல, சித்தமா கருடன் வந்து நிக்கிறார், கருத்மான் வந்து நிக்கிறார். அங்க கருத்மான் பெருமாளை சேவிக்கிறார். பெருமாள் எப்படி இருக்கான் தெரியுமா வைகுண்டத்திலே? ஆதிதேவோ ஜெகநாதஹ வாசுதேவோ ஜெகத்பதி சதுர்புஜ ஷ்யாமலாங்கஹ பரமே வ்யோம்னி திஷ்டதி. உண்ணும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவென்று நான்முகனை படைத்தவனான ஆதிதேவன். பிரம்மான ஏஷானகான்னு பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் வரத்துக்கு முன்னாடியே இருந்துட்டு இருந்த ஆதி தெய்வம் இந்த ஆதிநாதன் ஜெகநாதன். ஆதி காலத்திலேருந்து இருந்துட்டு இருக்கான். ஆனா இவன் இந்த உலகங்களுக்கெல்லாம் சுவாமி இல்ல, இவனை விட பெரிய சுவாமி இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியுமோ? கிடையாது. ஆதியிலிருந்து இருந்துட்டு இருக்கிற இவன் தான் எல்லா உலகங்களுக்கும் சுவாமியானவன். அது மட்டுமல்ல, இவன் ஓரிடத்துல இருக்கிறவன் அல்ல, இவன் வாசுதேவன். வாசுதேவகா சர்வம், எல்லா இடத்தையும் நிறைந்திருக்கக்கூடியவன் இவன். உலகத்துல உயிரில்லாத ஜடப்பொருள்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான். உயிருள்ள ஜீவன் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கான். இப்படி ஆதி காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கான். எல்லோருக்கும் சுவாமியா இருக்கான். எல்லாருக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் நீக்கமில்லாமல் நிறைந்திருக்கிறான். அதனாலே இவன் தான் ஜெகத்பதி, இந்த உலகங்களுக்கெல்லாம் தலைவன் இவன் தான் அப்படின்னு அவனுடைய பெருமைகளை, அவனுடைய மகிமைகளை, அவனுடைய மேன்மைகளை எல்லாம் சொல்லிட்டு அவனுடைய வடிவு, அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அவனுடைய திருமேனி எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறது ஸ்லோகம். சதுர்புஜஹா, 4 தோள்களை உடையவன். தியாமலாங்கஹா, மென்மையான அங்கங்களை,
கண்களை கவரக்கூடிய ஆச்சரியமான அழகோடைய கூட மென்மையான அங்கங்களை உடையவன். சியாமம்னா கருப்பு, கருநிற திருமேனியை உடையவன், கருநீல நிறத்திலே இந்திரநீல பர்வதம் போலே இருக்கக்கூடிய அழகன். ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் சயனிச்சுருக்கார் பாருங்கோ, அந்த திருமேனியை தியானம் பண்ணிக்கோங்க. அப்பேற்பட்ட நிறம் வைகுண்டநாதனுடைய நிறம். கிடந்தது ஓர் கிடக்கை கண்டும் உடலெனக்கு உருகுமாலோன்னு ஆழ்வார் உருகினேரே. அந்த நீலமேக சியாமலமான திருமேனி சிவைகுண்டத்திலே பெருமாளுக்கு 4 தோள்களோடு கூட சியாமலமான மென்மையான கருநீல நிறமான அங்கங்களோட கூட பரமே வியோம்னி திஷ்டதி, பரமவியோமம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திலே திகழ்கிறான். அந்த ஸ்ரீவைகுண்டநாதனை கருத்மான் கருட பகவான் வந்து முட்டியிட்டு மண்டியிட்டு கைகூப்பி சேவிச்சு பணிந்து நிக்கிறான். பெருமாள் நினைச்சுப்பார், நாம கூப்பிடவே இல்லையே, கருடன் எப்படி சரியா வந்தான்? பகவானுடைய உள்ளத்திலே என்ன நினைக்கிறானோ அதை புரிஞ்சுண்டு உடனே காரியம் பண்ணக்கூடியவா நித்தியசூரிகள், குறிப்பறிந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவா. பெருமாள் கருடா வான்னு கூட்டு கருடன் வரையார் அப்படின்னா நாம கூட வரலாம். என்ன கூட்டா நான் போவேன், உங்களை கூட்டா நீங்க போவாங்க, அது விஷயம் இல்ல. பகவானுடைய நமக்கு சுவாமியான பகவானுடைய திருவுள்ளத்துல என்ன ஓடுறதுன்னு தெரிஞ்சுட்டு அத்தை பண்ணக்கூடிய அடிமையாக நாம் இருக்க வேணும். சேஷி உகந்தது கைங்கரியம், சேஷியனுடைய திருவுள்ள குறிப்பறிந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் சேஷர்கள்னு சொல்லக்கூடிய நாம் எல்லாம். அப்படி பகவான் தான் நமக்கு சேஷின்னு நன்னா உணர்ந்த நித்தியசூரிகள்லாம் பகவான் ஒண்ணு தன் நினைச்சாலே நடத்தி காட்டுறா. கருடனை கூப்பிடணும், கருடன் மேல ஏறிண்டு ஆழ்வார் திருநகரிக்கு திருப்புலி ஆழ்வார் அடியில போய் நம்ம ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னு பெருமாள் மனசுல நினைக்க வாயை திறந்து கூப்பிட கூட இல்ல. கருடன் வந்து சித்தமா சுவாமி அடியேனை நியமிக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, காத்துன்னு இருக்கேன். இது என்ன சுவாமி, பெருமாள் எதுக்கு கூட்டார்னு தெரியும் இவருக்கு, கூப்பிடாமே வந்துட்டார். அப்ப ஏன் எதுக்கு கூட்டன்னு கேட்கிறாருன்னா, அந்த கருடனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணின பெரியாழ்வார் சாதிக்கிறார் ஆச்சரியமா, நின் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே. ஒரு பக்தன், ஒரு பாகவதன், ஒரு சரணாகதன் எப்படி இருக்கணும் தெரியுமா? சமாசிரயணம் பண்ணிண்டாலே நமக்கெல்லாம் அகங்காரம் வந்துடுறதே. சமாசிரயணம் ஆயிடுத்து, நான் பாகவதன், இவா சாமானியா அவா மட்டம், மகா தப்பு சுவாமி அந்த எண்ணம். சமாசிரயணம் ஆயிடுத்துன்னா நாம் பகவானுக்கும் பாகவதாலுக்கும் அடிமை அப்படின்ற தாழ்ச்சி வரணும், தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். சமாசிரயணம் ஆயிடுத்து, சரணாகதி ஆயிடுத்து, வேற வழியே இல்ல, பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுத்துதான் ஆனோம் அப்படின்னு மாற தட்டிண்டு அகங்காரத்தோட சுத்துவதுன்றது ஒரு பாகவதனுக்கு அழகல்ல. வேறு என்ன பண்ணணும்னா, யார் தோள்களிலே சங்கு சக்கர பொறி ஒற்றப்பட்டிருக்கிறதோ அவர்களை யமன் தீண்டுவதில்லை, அவர்களுக்கு நரக வாசம் இல்லை. அவ எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் நரகத்துக்குள்ள நுழைய மாட்டா. தப்பி தவறி தோல்ல சங்கு சக்கர முத்திரை இருக்கிறவா யாரையானோ நரகத்துக்குள்ள அழிச்சுண்டு வந்தா யமன் உள்பட நரகலோகத்தையே பகவான் அழித்து விடுவான் அப்படின்னு விஷ்ணு தூதெல்லாம் சொல்றான்னு பலமுறை கேட்டிருக்கோம். அப்பேற்பட்ட உசந்த நரக வாழ்க்கையை அழிக்கக்கூடிய நரக நாசமான சங்க சக்கரத்தை தோளிலே பொறித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னை நரக வாழ்க்கையிலிருந்து மீட்கக்கூடிய அந்த சங்கு சக்கரங்கள் யாருடைய சின்னம்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சின்னம். அவனுடைய சம்பந்தத்தினாலே தான் அந்த சமாசிரயணம்னு சொல்லக்கூடிய சங்க சக்கர தாரணத்திற்கு அவ்வளவு பெருமை. அப்போ எப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய அடையாளமாக திருமாங்கல்யத்தை அவள் கழுத்திலே கட்டி என்னுடையதான திருமாங்கல்யத்தை அணிந்து கொண்டிருக்கிறாள், இவள் எனக்கு சொந்தமானவள் அப்படின்னு அறிவிக்கிறானோ, அதுபோல பகவான் அவனுடைய அடியவர்களான ஆச்சாரியர்கள் மூலம் அவனுடைய சின்னங்களான சங்க சக்கரங்களை நமக்கு அணிவித்து நம்மை அவனுடைய மனைவி போன்ற ஸ்தானத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால அந்த சங்க சக்கரங்கள் நாம் அந்த பகவான சேர்ந்தவான்னு சொல்ற அடையாளமே ஒழிய அந்த சங்க சக்கரமே நமக்கு எல்லாம் பண்ணிவிடாது சுவாமி, அந்த பகவான் தான் பண்ணணும். சங்க சக்கரங்களை ஒற்றி கொண்டபடியினாலே இன்னையிலிருந்து பகவானுடைய கைங்கரியம் பாகவதாலுடைய கைங்கரியமே என்னுடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான். அதுவே எல்லாம் ஆயிடுத்துன்னு நினைச்சுக்க கூடாது. நாம என்ன பண்ணணும்னா, நின்னருளே புரிந்திருந்தேன், பகவானுடைய திருவுள்ளம் என்னவோ அப்படியே நடப்பேன்னு சொல்லி அவனுக்காக காத்துட்டு இருக்கணும். இனி என் திருக்குறிப்பே, என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கை கட்டி வாய்ப்பத்தி நிக்கணுமா பெருமாளாண்ட. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, சமாசிரயணம் பண்ணிண்டாதான் பகவானுக்கும் பாகவதாலுக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை ஒரு ஜீவனுக்கு ஏற்படுறதுன்னு தெரியறது ஒரு விஷயம். அப்படி ஏற்பட்டா இவன் அப்போதுதான் வாழ்க்கை தொடங்கி இருக்குன்னு நினைக்கணுமே தவிர அதுவே முடிஞ்சுடுத்துன்னு நினைக்க கூடாதுன்றது 2வது பாடம். இவன் சமாசிரயணம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், பகவானே உனக்கும் உன்னுடைய அடிமைகளான பாகவதாலுக்கும் நான் அடிமை. ஒரு அடிமை ஒரு சுவாமி முன்னாடி எப்படி நிக்கணும், கை கட்டி வாய்ப்புத்து நிக்கணும்னு சொல்லி பெருமாளிடத்துல கூணி குறுகி கை கட்டி வாய்ப்புத்து நின்றுண்டு
இனியன் திருக்குறிப்பே, என்ன சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, எதுக்கு இந்த அடிமையை கூட்ட, நீ சொல்லு, நான் பண்ண சித்தமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் இடத்துல அவனுடைய கட்டளையை எதிர்பார்க்கக்கூடிய அடிமையாக இருக்க வேணும். அதுதான் சம்பிரதாயம். இது எல்லாருக்கும் பொது. இந்த பூமியில இருக்கக்கூடிய பாகவதால் என்ன, அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் என்ன, இவா எல்லாருக்கும் பெருமாள் தான் சுவாமியானபடியினாலே, இவா எல்லாரும் பெருமாளுக்கு அடிமைகளானபடியினாலே இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு தர்மம். அந்த தர்மத்தை நிரூபிக்கிறபடியா கருடன் வந்து கைகட்டி வாய்ப்புத்தி நின்னார். இப்ப புரியுறதா ஏன் கேட்டார் அப்படின்னு, எது கூட்டிங்கன்னு ஏன் கேட்டாருன்னு புரியுறதா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நம்முடைய சேன முதலியாரை நம்மாழ்வாராக அவதாரம் பண்ண வச்சிருக்கோம். அவர் ஆழ்வாராக ஆகி திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் அருளி செய்து லோகத்தை திருத்தக்கூடிய காரியத்தை பண்ணக்கூடிய சமயம் வந்துடுத்து. அதனால நாமோ நம்முடைய தேவிமார்கள், பூஷணங்கள், ஆயுதங்கள் இவெல்லாம் போய் நம்மாழ்வாருக்கு திருப்புலி ஆழ்வார் அடியில சேவை கொடுத்து நம்மளை பத்தின தெளிவான ஞானத்தை எல்லாம் அவருக்கு உபதேசிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் அவர் பிரபந்தங்கள் எல்லாம் பாடி ஆழ்வாரானோ உலகத்தை திருத்தணும், புறப்படு கிளம்பலாம் அப்படின்னார் பெருமாள். உடனே கருத்மான் ஆச்சரியமா தன்னுடைய சிறகுகளை அடித்துக் கொண்டு தாழ்ந்து பெருமாள் தன்னுடைய திருமுதுகின் மேலே ஏறும்படியா வாகனமாக மாறினான். பெருமாள் தன்னுடைய மென்மையான திருவடிகளை வைத்து கருடன் மேலே ஏறி உட்கார்ந்துட்டார். பெருமாளோடு கூட ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவின்னு 3 தேவிமார்களும் ஏறி உட்கார்ந்துட்டார் கருட வாகனத்திலே. பெருமாளுடைய பூஷணங்கள்னு சொல்லக்கூடிய அவருடைய திருவாபரணங்களான நித்தியசூரிகள், வனமாலை, வைஜெயந்தி, கௌஸ்துபரத்னம் முதலான நித்தியசூரிகளும் ஆபரணங்களா பெருமாளுடைய திருமேனியை அலங்காரம் பண்ணினான். பெருமாளுடைய ஆயுதங்களான பாஞ்சஜன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கு, சுதர்சனம்னு சொல்லக்கூடிய சக்கரம், வால், கதை, சார்ங்கம், இப்படி என்னென்ன ஆயுதங்கள் உண்டோ அத்தனை பேரும் பெருமாளை அலங்கரித்தா. இப்படி எம்பெருமான் தேவிமார்கள்னு சொல்லக்கூடிய 3 பிராட்டிகளோட, பூஷணங்கள்னு சொல்லக்கூடிய திருவாபரணங்களாக இருக்கிற நித்தியசூரிகளோட, ஆயுதங்கள்னு சொல்லக்கூடிய சங்க சக்கரம் முதலான நித்தியசூரிகளோட, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற அத்தனை பரிஜனங்களோடும் கூட கருடன் மேல ஏறிண்டு நேர ஆழ்வார் திருநகரிக்கு திருப்புலி ஆழ்வார் அடியிலே வந்து இறங்கினான் பெருமாள். இறங்கி நம்மாழ்வாருக்கு தன்னுடையதான சேவையை கொடுக்கிறான். நம்மாழ்வார் பெருமாளை கண்களால பார்த்து அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய அனுபவம் எப்படி பெருக்கெடுத்ததுன்றத நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ண்யுத்தரே தட்டே இந்திரிணீ மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம்.